கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே எழுப்புதலுக்கு தடையான 20 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Here 20 things which hinder the revival are mentioned. கடைசி நாட்கள் என்பது சபையை தேவன் ஆயத்தப்படுத்தக்கூடிய காலங்கள். The last days are the time in which the Lord is preparing the church. ஏனென்றால் கடைசி காலங்களிலே பின்மாரி காலத்து மழை சபையிலே பொழியும் என்று அங்கே வேதத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. In the scriptures it is intoned that in the last days the last rain, the latter rain will pour down. அதே நேரத்திலே அந்த பின்மாரி காலத்து மழைக்காக ஒரு மனிதன் இல்லாவிட்டால் ஒரு சபை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. And the Bible also points out that the church has to pray for the rain of the latter days. நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கேட்டது போல நாம் 11ஆம் மணி நேரத்தில் இல்ல, நான் அதையும் தாண்டி கடைசி நிமிடங்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். As we heard during the meditation, we are not come into just the 11th hour, we have come in the last minutes of the 11th hour. அந்த கடைசி காலங்களிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. The Bible points us clearly how shall be the people in those last days. இது வெளியிலே உள்ள ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களும் கூட இப்படிப்பட்ட சுபாவங்களிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் அங்கே அந்த கடைசி 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். In the 4th verse we see that not only the people in the world outside, even the people in the church have been affected by these things. 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், ஆனால் அதனுடைய பலனை அவர்கள் மறுதலிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In the 5th verse the Bible says one group of people will have the form of godliness, but they will deny the power thereof. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எவைகளிலே நீங்கள் குற்றவாளிகள் இல்லாவிட்டால் எவைகளிலே நீங்கள் குறை உள்ளவர்கள், எவைகளிலே உங்களுடைய இருதயம் குத்தப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். This is the time in which you have to find out and consider in what are all the things you are found wanting, or in what are all the things you are being blamed. இந்த 20 காரியங்களும் ஒரு சபையை விட்டு, ஒரு ஊழியனை விட்டு, இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகம் பெற்ற சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்ட ஒரு மனிதனை விட்டு விலகும் பொழுது அவன் தானாகவே பரிசுத்த ஆவியின் எழுப்புதலுக்குள்ளே இழுத்துக்கப்படுகிறான். When these 20 things are removed from a servant of God or the church or an anointed person of God, automatically he is brought within this revival. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தன்மைக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். Probably you might have been saved and brought into your spiritual life. கிருபையின் ஆவி உங்கள் மேல் அனுப்பப்பட்டிருக்கலாம். The spirit of grace might have been sent upon you. ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தடையாக நீங்கள் இருக்கிற சபைகளிலே நீங்கள் ஒரு காரணர்களாக இருக்கிறீர்களா? In the church where you are attending in these last days, are you the cause for hindering the revival? ஒரு தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறவன் எழுப்புதலுக்கு காரணனாக இருக்க வேண்டுமே தவிர எழுப்புதலுக்கு தடையாக அவன் ஒரு காரணனாக இருக்க கூடாது. A man of God should always a cause for bringing the revival in the church. He should never hinder the revival on the church. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பல மனிதர்கள் ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு தடையாக இருந்ததை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். From the scriptures we can see a lot of people who have been the hinderers to the progress of the spiritual life. ஒரு ஆகான் ஒரு பெரிய யுத்தத்தினுடைய தோல்விக்கு அவன் காரணமாக அமைந்தான். One Achan was a reason for a great failure in a battle. அவன் ஒரு கொலை செய்யவில்லை, He did not murder, இல்லாவிட்டால் விபச்சாரம் செய்யவில்லை, he did not commit adultery. தேவனுடைய வார்த்தையை மீறி சில பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய பாவமாக தேவன் எண்ணினார். He transgressed the word of God and he lusted after certain things and took him for himself. That is considered as a great sin by God. அது ஒருவேளை அவனுக்கு தவறாக தென்படவில்லை, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பெரும் குற்றமாக எண்ணப்பட்டது. It did not appear as wrong in his sight, but in the sight of God it is considered as a great sin. ஆனபடியால் தான் அவனுடைய கோத்திரம், அவனுடைய வம்சம், அவனுடைய தகப்பன் வீடு இவைகள் சீட்டு போட்டு அது பார்த்து கொண்டே வரும் பொழுது அவன் உணர்வற்றவனாய் இருந்தான். காரணம் இது ஒரு தவறா என்கிற ஒரு போராட்டம் அவனுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருந்தது. Because this man was having a struggle within himself. Is it wrong to take these things?
That's why when the lot was cast upon the tribe, the family and the descendants of his family were taken, he was not at all realizing it. அதுவரை அவனுக்கு உணர்வு கடைசியாக அவனுடைய பெயர் வந்த பின்புதான் அவனுக்கு உணர்வே வர ஆரம்பித்தது. Finally when his name is called, he realized his true state. அதற்கு பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்புக்கு காரணனாக மாறிவிட்டான். Thereafter he became a receiver of judgment. அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற சபைகளிலே உங்களுடைய சிறிய குற்றங்கள் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை தடுத்து விடுகிறது என்பதை இந்த மூன்றாம் நாளிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Beloved, on the third day you have to understand that even the small mistakes committed by you are hindering the revival in your church. இங்கே சொல்லப்பட்ட இந்த 20 காரியங்களிலும் 20 காரியங்களும் சூழ்நிலைகளின் மத்தியிலே மனிதன் சாதாரணமாக வெளிப்படுத்தக்கூடிய சுபாவங்கள். And these 20 things mentioned here are ordinarily and naturally revealed by man under many circumstances. இந்த 20லே ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். If you say that nothing of these 20 are found in me, you are truly a blessed person. ஒருவேளை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், கடந்த காலங்களிலே இவைகளிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். Probably now you may not be having these, but in the past you might have been caught by any of these. எப்படியோ நாம் இருக்கிற சபைகளின் எழுப்புதலுக்கு ஒரு தடையாகவே நாம் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருந்து வருகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். And we have to understand that somehow we have been the hurdle and the stumbling block for the revival in our church. நான் இந்த 20 காரியங்களுக்குள்ளே இப்பொழுது போக விரும்பவில்லை. I don't want to go into these 20 things now. இதிலே சில காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary for us to understand certain of these things. இதிலே முதலாவது, மனுஷர்கள் தற்பிரியராக மாறுவார்கள். அது கடைசி காலத்தின் ஒரு அடையாளம். In the law, the sign of the last days is that people shall become lovers of their own selves. கடைசி கால அடையாளமாக நாம் இந்த சபையிலே மாறிவிடக் கூடாது. We should not become the sign of the last days in the church. முதலாவது அங்கே சொல்லி இருக்கிறது, அவர்கள் தற்பிரியராக, அடுத்ததாக பணப்பிரியராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First it is mentioned that they shall become selfish, then it is mentioned that they will become covetous. நான்காம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் சுகபோக பிரியராக மாறுகிறார்கள், அடுத்ததாக அவர்கள் தேவ பிரியராய் மாற முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள். In the fourth verse it is mentioned that they are lovers of pleasures more than lovers of God. இந்த உலகத்திலே நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள்? In this world whom you are trying to please more? இன்றைக்கு நாம் 2 நாட்களிலே நாம் இன்றும் நாளையும் நாம் சிந்திக்க போகிறது, நாம் எதை நேசிக்கிறோம், யாரை பிரியப்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். Today and tomorrow we shall consider what we are loving and whom we are trying to please. பிரியமானவர்களே, இந்த வசனங்களுக்கூடாக நாம் கடந்து போகும் பொழுது இந்த வசனங்கள் கடைசியாக நம்மையே திரும்பி குற்றம் சாட்டுவது போல அமைந்து விடுகிறது. Beloved, when we go through these verses, it appears that the word will turn and accuse us now. இன்றைக்கு अनेகர் வேத வசனங்களை தங்களுக்காக எடுத்துக்கொள்வது இல்லை. Today many people are not taking the word of God for themselves. ஒரு சகோதரன் எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஒரு வசனம் கேட்டாலும் எந்த ஒரு பிரசங்கம் கேட்டாலும் ரேடியோவிலே இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்டாலும் உடனடியாக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நன்றாக கேள் என்று சொல்வாராம். I have one brother, whenever he hears a message in radio or in any other media, immediately he will call his wife and tell her, you listen. எப்பொழுதுமே அந்த மனைவியை வசனத்தின் அடிப்படையிலேயே குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி அவருக்குள்ளே காணப்பட்டது. He had the spirit of always accusing his wife based on the word of God. ஆனால் வசனத்தின்படி இவர்தான் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டார். But in the sight of the word of God, he was at fault. எது செய்தாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி மனைவியை அவர் குற்றவாளியாக சித்தரிப்பார். Whatever she does, whatever happens, he used to accuse his wife based on the word of God. பாஸ்டர் டியூ அவர்கள் அவருக்கு புத்தி சொல்லும்படியாக ஒரு நாள் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அவரை போய் சந்தித்தார். One day, in order to counsel him, Pastor T. Thomas went and met him. அப்பொழுது அவருடைய வீட்டில் அவரும் அவர் மனைவியும் இருந்தார்கள். At that time that brother and his wife were there in the house. இவர் போய் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் உட்கார்ந்து ரெண்டு பேருக்கும் பொதுவாக வசனங்களை சொல்லுகிறது போல சொல்லிக் கொண்டே வந்தார். For a while Pastor T. Thomas was preaching the word of God generally for both of them. இவர் தலையை ஆட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். And this person was nodding his head and hearing the word. அதனால பாஸ்டர் டியூ அவர்களும் ரொம்ப இன்ட்ரஸ்டாக அவருக்கு கொஞ்சம் தலையில ஏறுகிறது போல இருக்கிறது என்று சொல்லி அவரும் இன்ட்ரஸ்டாக சொல்லிக் கொண்டே இருந்தார். And Pastor T. Thomas, on watching this,
this, he also thought that he is receiving the word of God well, and he started to give more. சரி, இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி விட்டது என்று போல அவர் நிறுத்த ஆரம்பித்தார். And he started to stop telling them because there some change has occurred in him. இவர் நிறுத்தின உடனே அவர் தொடங்கி விட்டார். மனைவியை பார்த்து, இவ்வளவு நேரம் பாஸ்டருக்கு போய் சொன்னதெல்லாம் நீ கேட்டாயா? எல்லாம் உனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னார். After pastor stopped his words, immediately the husband said, have you heard all what pastor had said? It has been said only for you. பாருங்க, இப்படி தான் இன்னைக்கு अनेகர் வசனங்களை இன்னொரு நபருக்காக திருப்பி விடுகிறார்கள். In this way many people take the word of God and turn it against others. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். I was preaching in a particular place. திடீரென்று ஒரு குறிக்கப்பட்ட நபரை தொடுகிறது போல ஒரு சப்ஜெக்ட் போய் கொண்டே இருந்தது. And the subject was going as though to touch a particular person. அது ஒரு இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். And the other person would have understood that. திடீரென்று அவர் கூட்டத்திலேயே அங்கிருந்து எனக்கு கண்ணை காண்பித்தார். அவருக்காக தானே என்று கேட்டார். And with his eyes he was asking in the meeting, are you preaching for that person? இன்றைக்கு अनेகர் இந்த வேத வசனங்களை தங்களுக்காக எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்களுக்காகவே மற்றவர்களை திருத்தத்தான் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இதுவே எழுப்புதலுக்கு ஒரு பெரிய தடை. Today many people are not taking the word of God for themselves, but they are using it to blame others. It is a hindrance for the revival. இன்றைக்கு நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? Today whom you are trying to please? இந்த இரண்டு நாளும் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம். Today and tomorrow we will consider such verses. வேத வசனம் என்பது ஒரு கண்ணாடி. The word of God is a mirror. அப்படிதான் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். We read so in the Epistle to Hebrews. அது ஒரு கண்ணாடி. It is a mirror. அதற்கு முன்பாக நீ போய் நின்றால் உன்னுடைய நீ என்ன செய்திருக்கிறாயோ என்ன நிலவரத்தில் இருக்கிறாயோ அது அப்படியே தென்பட ஆரம்பிக்கும். If you go and stand before it, whatever is your true state will be reflected there. உலக பிரகாரமான கண்ணாடியிலே இந்த முன் தோற்றம் மாத்திரமே தென்பட ஆரம்பிக்கிறது. In the worldly mirror you can see our outward appearance. ஆனால் ஆவிக்குரிய அந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் பொழுது அகத்தில் உள்ளதான தன்மையும் கூட தெளிவாக தென்பட ஆரம்பிக்கிறது. But when you stand before the word of God, which is a spiritual mirror, your inner state will also be revealed there. நான் ஏன் இந்த சப்ஜெக்ட்டை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணும்படியாக ஏவப்பட்டேன்? I was inspired to speak about this topic. எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டத்தை குறித்து எனக்கு சொன்ன உடனே பிரியர்களை குறித்து அவர்கள் எதை நேசிக்கிறார்கள் என்பதை குறித்து நீ பேசு என்று ஏற்கனவே எனக்கு பல மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லிவிட்டார். Some months back when I was told about these revival meetings, the Lord had told me to preach about the lovers of many things. இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் எதை நேசிக்கிறீர்கள்? In these last days what do you love? இந்த கடைசி காலங்களிலே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? In these last days whom we are trying to please? அதிகமாய் யாரை நேசிக்கிறீர்கள்? Whom do you love more? இன்றைக்கு இயேசு வந்து அன்றைக்கு பேதுருவிடத்திலே கடற்கரையிலே கேட்ட கேள்வியை நம்மிலே கேட்டால் நம்மில் எத்தனை பேர் கைகளை உயர்த்த இயலும்? If Jesus comes and asks the question and which he asked on the seashore unto Peter, how many of us can raise our hands? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் வசனத்தை 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when you turn to John's Gospel 21st chapter, 15ஆம் வசனத்திலே இயேசு ஒரு கேள்வியை கேட்டார். in the 15th verse Jesus is asking a question. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me more? Do you love me more than these? வசனத்தை பார்க்காதீங்க, என்னைய பாருங்கள். You look unto me. இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று இயேசு இப்பொழுது இந்த கூட்டத்திலே கேட்கிறார். In this meeting Jesus is asking, do you love me more than all these? இங்க உள்ள ஊழியர்களை காட்டிலும் இங்குள்ள விசுவாசிகளை காட்டிலும் இங்குள்ள சகோதரர்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமா இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The people who say, ஓரளவு புரிந்திருக்கிறது. probably you would have understood to some extent. ஆனா எதிர்பார்த்த அந்த சரியான விளக்கம் இன்னும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ரீச் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். But I think many of you have not received the proper explanation. இங்கே உங்க மனைவி இருக்கலாம், probably your wife may be here, உங்க புருஷன் இருக்கலாம், your husband may be here, பல ஊழியர்கள் பலதரப்பட்ட ஆவிக்குரிய தன்மைகள் உள்ளவர் இருக்கலாம், many servants of God, people of many spiritual standards. இவர்கள் எல்லாரை காட்டிலும் என் இயேசுவை நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இன்னையிலிருந்து நீங்கள் இதை கீப் அப் பண்ண வேண்டியது அவசியம். It is necessary for you to maintain this from hereafter. அப்படியானால் உங்களுடைய ஊழியம் சிறப்பாக அமையும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும், சபையும் சிறப்பாக அமையும். If so, your ministry will be an excellent one,
then your life will also be an excellent one and your church will also be an exemplary one. ரட்சிப்பின் நேரத்திலே நாம் ஆண்டவரை அதிகமாக பிரியப்படுத்துகிறோம், அதிகமாக நேசிக்கிறோம். At the time of salvation we love our God more, we please our God more. அன்னைக்கு நமக்கு தாய் தகப்பனை விட இயேசுவின் அன்பு பெரிதாக தென்படுகிறது. On that day we consider the love of God more than the love of our parents. அன்றைக்கு நம்முடைய மனைவியினுடைய அன்பை காட்டிலும் புருஷனுடைய அன்பை காட்டிலும் நாம் பெற்ற பிள்ளைகள் இல்லாவிட்டால் நம்மை பெற்ற பெற்றோர்கள் இவர்களுடைய அன்பை காட்டிலும் இயேசுவின் கல்வாரி அன்பு நம்மை அதிகமாக இழுக்கிறது, நாம் அதை அதிகமாக நேசிக்கிறோம். On that day the love of Calvary was drawing us more than with the love we have upon our wife or our husband or the children we have begotten, and we love and please our God more. அதுதான் சரியான ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. Beloved, that is the proper experience. என்னை காட்டிலும் மற்ற எதையும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு சொன்னார். He that loveth anything else more than me is not worthy of me, says Jesus. இது ஒரு ஊழியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. It is not only meant for the servant of God. இது ஒரு விசுவாசிக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ள மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. It is the word given to a good spiritual person. தன் தகப்பனையோ தன் தாயையோ தன் பிள்ளைகளையோ தன் மனைவியோ என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு தெளிவாக பேச ஆரம்பித்தார். Whomsoever loveth his wife or children or father and mother and brother and sister, he is not worthy of me. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த தன்மையிலே ரொம்ப கீழ்த்தரமாக நீங்கள் போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் மறுபடி நீங்கள் இழந்த ஊழியத்தை இழந்த அபிஷேகத்தை இன்றைக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Even though you might have gone very low in your spiritual life, if you say today I love God more, the Lord is ready to give you the ministry, the anointing which you have lost. நேசிக்கிறவர்களை கொண்டுதான் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். Only by the people who love God he can bring the revival. நேசிக்கிறவர்களை வைத்துதான் தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்ய முடியும். The Lord can do his ministry with only the people who love him. தன்னை பிரியப்படுத்துகிற ஜனங்களை வைத்துதான் கர்த்தர் மகத்தான கிரியைகளை செய்ய இயலும். God can do marvelous works with the people who love him. இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுரு பதில் சொன்ன பொழுது அவன் பின்மாறி போன ஒரு மனிதன், ஆனால் அவன் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த பின்மாற்றம் மாற்றப்பட்டு அவனுக்கு ஊழியத்தை மறுபடி அவனுடைய கரங்களிலே தெய்வம் கொடுத்தார். Peter was a backslidden person when the question was asked unto him, but when he answered, yes, I love thee more, the ministry was given unto him again and the backsliding state was changed from him. அன்பின் அடிப்படையில் தான் கர்த்தருடைய ஊழியம் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. நேசிக்கிறவர்கள் மூலமாக தான் ஒரு எழுப்புதலை சபைக்குள்ளே பற்ற வைக்க முடியும். The ministry is given to you based on the love of God, and through the people who love God only the revival can be kindled in the church. ஆனால் இன்றைய தற்போதைய நிலவரம் என்ன தெரியுமா? You know what is the present state? இன்றைக்கு சபையினுடைய தேவனுடைய ஜனங்களுடைய ஒரு பரிதாபகரமான நிலை, அவர்கள் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் இன்றைக்கு தங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். The pitiable state of the church is that they more than they loving God, they have started to love themselves. இங்கே நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே முதலாவது பகுதி அவர்கள் தற்பிரியராய் மாறுகிறார்கள். In the second epistle to Timothy 3rd chapter 2nd verse we read that men shall become selfish or loving themselves. தன்னையே நேசிப்பதே, they will love themselves. தன்னையே மதித்துக் கொள்வதே, they will respect themselves. தன்னையே கனம் பண்ணுவதே, they will honor themselves. தன்னை குறித்தே அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமும் பாரமும் அமைந்து விடுகிறது. they will always have burden about themselves. பிரியமானவர்களே, நான் எழுப்புதலுக்கு தடையான இதிலே உள்ள 20 காரியங்களை விட்டுவிட்டு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு இன்னும் சில காரியங்களை இணைத்து உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to leave this 20, select only a few and add something else and place it before you. இல்லாவிட்டால் இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டிய நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக ஆவியினால் நான் ஏவப்படுகிறேன். In the spirit I am inspired to place certain things before you so that in the end of this year we may be sanctified. இந்த கடந்த நாட்களிலே நீங்கள் உங்களை எவ்வளவாக பிரியப்படுத்தி இருக்கிறீர்கள்? In the past how much you have pleased yourself? ஒரு சிலருக்கு தங்களை கனம் பண்ணணும், தங்களை நேசிக்கிறது, தன்னையே மெச்சிக்கொள்வது, தன்னையே பார்த்து திரும்பி திரும்பி தன்னையே பார்த்துட்டு வருவாங்க. ரோட்ல கூட எங்க முட்டிடுவானே தவிர தன்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு வருகிற ஒரு பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கிறது. Some people have the habit of looking upon themselves. They are thinking greatly about themselves.
they are honoring themselves. இல்லாவிட்டால் தங்களையே அவர்கள் டெக்கரேட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். They used to decorate themselves more. இந்த கண்ணாடியுடைய தன்மை என்ன தெரியுமா? You know what is the nature of the mirror? இல்லாவிட்டால் இந்த கண்ணாடிக்கு முன்பாக நிக்கிறவனுடைய தன்மை என்ன தெரியுமா? What is the nature of man standing before the mirror? அவ்வளவு நேரம் அங்கதான் நின்னு தலை சீவி இருப்பான். 2 நிமிஷத்துல அவனுக்கு மறந்துரும் தலை கரெக்ட்டா இருக்கா இல்லையா திரும்ப அங்க போய் நின்றுவான். So far he had been standing before the mirror and combing his hair. In 2 minutes he will forget that. Once again he will come and stand before the mirror and comb his hair. இல்லாவிட்டால் இந்த ஸ்கிரீன் தட்டி விட்டுரும். திருப்பி அவனுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். எப்படி இருக்குனே தெரியாது. உடனே அவனுக்கு திரும்ப போய் அத பார்த்தாதான். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம விசுவாசிகள் கூட பாக்கெட்லயே கண்ணாடி வச்சிட்டு இருக்காங்க. And when he crosses a doorstep, the screen will disturb the hairstyle. Once again he will go and stand before the mirror, adjust his hair. Many believers are even having mirror in their pockets. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எளிமையின் ஜீவியம் மிகவும் முக்கியமானது. In our for our believers a simple life is very important. நாம் ஆராதிக்கிற தெய்வம் என்பவர் அவருக்கு அழகும் கிடையாது சௌந்தரியமும் கிடையாது. The Lord God whom we worship, he doesn't have comeliness or beauty. அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் கிடையாது. He did not have a form which we can like. சிலுவையிலே அவர் ஆணி அடித்து தொங்கவிடப்படும் பொழுது அவர் அந்தக்கேடு அடைந்தார். அவருடைய முகம் மிகவும் கேவலமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says when he was crucified, his face was marred. He did not have a form that we may like him. ஏன் நாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்கள் போல தென்பட ஆரம்பிக்கிறோம்? Why we are appearing as though we do not have anything. ஒன்று எளிமையின் கோலம், மற்றொன்று மறுரூபத்தின் சாயல். One is the appearance of simplicity, other is the image of transfiguration. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்துக்குள்ளே வருவானானால் ஆவியானவர் அவனுக்குள்ளே சரியான விதத்திலே அசைவாடுவாரானால் அவன் தன்னை பிரியப்படுத்துகிறவனாக தன்னையே நேசிக்கக்கூடியவனாக அவன் இருக்கவே முடியாது. If a child of God comes into this life, if the Spirit of God starts to move over him, he will never be able to please himself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் தன்னை நேசிக்கிறவனாக இருக்க கூடாது. After a man has been saved, he should not be loving himself. அப்படி தன்னை நேசிக்கிறவனாக இருந்தால் தன்னை நேசிக்கிறது போல அவன் பிறனையும் நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். If he is loving himself, he should be love his neighbor as though he is loving himself. அவன் தன்னை எவ்வளவு நேசிக்கிறானோ அவ்வளவு அவனால் மற்றவர்களை நேசிக்க முடிகிறதா? As much as he is loving himself, is he able to love the other person? இன்றைக்கு அநேகர் தங்களை மகிமைப்படுத்த வேண்டும், தங்களை துதிக்க வேண்டும், முகஸ்துதி பண்ண வேண்டும், தங்களை தாங்களே உயர்த்த வேண்டும், தான் இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்படி தான் தற்புரியர்களாக இன்றைக்கு சபைக்குள்ளே ஒரு கூட்டம் உருவாகி கொண்டு வருகிறது. Many people in these days are seeking their own glory, their own name and fame. They want flatterers to flatter them. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, in the book of Proverbs 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 12 chapter 9th verse if you read, அவர்களுக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் தங்களை தாங்களே கனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். even though they have nothing, they will honor themselves. வீட்ல சாப்பாடு இல்ல, there is nothing to eat in the home. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தாலும் தன்னைத்தான் கனம் கொள்ளுகிறவன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A word is mentioned about a person lacking bread, but he is honoring himself. வீட்ல எந்த வசதி வாய்ப்புகள் ஒண்ணுமே கிடையாது, ஆனா இவங்க தங்களையே கனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். There is no comfort or nothing in their home, but they will be honoring themselves. இவங்களை மற்றவங்க எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். And others should also honor them. இது பிரியமானவர்களே, இது ஆமானுடைய ஆவி. Beloved, this is the spirit of Haman. ஆமானுக்கு மொர்தெகாய் வணங்காத பட்சத்திலே பயங்கரமான எரிச்சல் உண்டாகி கடைசியிலே அவனை கொலை செய்யும்படியாக தூக்கு மேடைகளை அவன் உண்டு பண்ணி விட்டான். When Mordecai did not fall down and worship Haman, he got so angry that he prepared gallows for Mordecai. அவனை ராஜா கனம் பண்ணினான். Even the king honored அரண்மனையில் உள்ள மற்றவர்கள் கனம் பண்ணினார்கள். all the people in the palace honored Haman. ஆனா அவனுக்கு எல்லா மகிமையும் கொடுக்கப்பட்டிருந்தது. all glory was given to him. அவனுக்கு எல்லா விதமான மேன்மையும் இருந்தது. he had everything better. ஆனா அவன் சொல்லுகிறான், இந்த மொர்தெகாய் விஷயத்துல அவன் என்னை வணங்காத பட்சத்துல எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் என்னை மதிக்கல. இதுதான் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அவனுடைய வாழ்வின் முடிவாகவும் அதுவாகவே இருந்தது. And he said, unless this Mordecai worships and reveres me, nothing else is a thing to me. And finally that became his end of life. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 10 chapter 12th verse, it is mentioned about a group of people
who honor themselves. அவர்கள் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற ஒரு சிலர். And they honor themselves. தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்வார்கள். They will compare themselves. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்வார்கள். They will measure themselves. இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று சொல்லி இருக்கிறது. They are not wise, it is said. அருமையானவர்களே, உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? What are you thinking within yourself? ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் அன்றைக்கு அந்த வருஷத்திலே அவனுக்கு விளைச்சல் அதிகமாக இருந்தது. To a man on that year he had a better yield from his fields. அவன் தன்னுடைய ஆத்துமாவோடு பேச ஆரம்பித்தான். He started to speak with his soul. என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து நீ சந்தோஷமாய் இரு. Oh my soul, eat and drink and be merry. என்று தனக்குள்ளேயே அவன் சொல்லிக் கொண்டான். He started to say within himself. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்களை மாத்திரமே நேசிக்கிறீர்கள்? Beloved, how many of you are loving yourself only? ஒரு சிலர்லாம் பாருங்க, தாங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, மனைவி சாப்பிட்டாளா, குடும்பத்துல மத்தவங்க எப்படி இருக்காங்க, எந்த இதுல தங்களை மட்டும் அவங்க ரொம்ப கவனமா பார்த்து கொண்டே இருப்பாங்க. Some people, they will have their own food and go away. They will not mind whether the wife has eaten or children have eaten. They will think about themselves. நீங்க குடும்பத்துல இருக்கிற விசுவாசிகள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக, தெய்வீகம் உள்ளவர்களாக, ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டியது அவசியம். Your believers having families, you should be broad minded, you should be divine, you should be wise. ஏசாயா 56 அதிகாரம் 11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, in Isaiah 56 chapter 11th verse, அங்கே ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். தங்களுடைய தற்பொழிவை அவர்கள் நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். And they will desire flattery. It is mentioned about a group of people. தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவையும் அவன் நோக்கிக் கொண்டே இருக்கிறான். And they look to their own way, everyone for his gain, everyone for his own way from his quarter. அவர்களுக்கு தங்களை புகழ வேண்டும், மற்றவர்கள் தங்களை வணங்க வேண்டும். And they want others to praise them and they flatter them. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறது? How many of you have such a nature in you? உங்களை நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டே வருகிறீர்கள்? How many of you are pleasing yourself in your life? அவங்க பாருங்க, தங்களை பிரியப்படுத்துறதுக்காக, தங்களை நேசிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க. And they will start to do all things that others may praise them and honor them. தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வாங்க. They will speak within themselves. தங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்குவாங்க. They will smile within themselves. அவங்களே கண்ணாடிக்கு முன்னால் நின்னு தங்களே பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும்லாம் யோசிச்சுக்கொள்வாங்க. And they will think that if they stand before the mirror and smile, how they பிரியமானவர்களே, நடிப்பு வாழ்க்கை அல்ல, நிஜம்தான் வாழ்க்கை. Beloved, acting is not the true life, it is the true life which he can live. கடைசி காலம் உனக்குள்ளே, அந்த கொடிய காலங்கள் உனக்குள் வந்திருக்கிறதுடைய முதல் அடையாளம் நீ தற்பிரியனாய் மாறுவாய். The last days that have come in you is a sign that you shall become selfish. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, அதனுடைய முதல் அடையாளம் நமக்குள்ளே இருக்கிறதா? The first it is mentioned that thou shall know in the last days perilous time shall come is the first sign found in us. அந்த முதல் அந்த அடையாளம் இருக்குன்னு சொன்னா நீங்க தற்பிரியர்களாக மாறுவீர்கள். If the first sign is found in us, we will be selfish. உங்களை நீங்களே புகழ்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். We will be exalting ourselves. உங்களை மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். We will expect others to praise and glorify us. மற்றவர்கள் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். And we will expect others to exalt us and glorify us. இதெல்லாம் அரசியல்வாதிகளுடைய குணங்கள். Beloved, this is the nature of the politicians. ஆனா நீ சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உன்னை மற்றவங்க மகிமைப்படுத்தணும்ல, நீங்களே ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு ஒருவரை கனம் பண்ண நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியம். You have come into the church, you should not seek glory from others, you should be the first to honor others. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை நீங்கள் வெறுத்து கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி மற்றவர்களை கனம் பண்ண விரும்புகிறீர்கள்? Today how many of you hate yourself and honor others and glorify God alone? உங்களில் எத்தனை பேருக்கு தற்பிரியருடைய ஆவி இருக்கிறது? How many of you have the selfish spirit in you? நான் உங்களை கை உயர்த்த சொல்லி நான் உங்களை குற்றவாளிகளாக மாற்ற விருப்பப்படுகிறதில்லை. I don't want to accuse you by asking you to raise your hands. ஆனா கேட்கும்போதே உனக்கு உள்ள ஹார்ட்ல ஒரு பஞ்சிங் உண்டாயிட்டே இருக்கும், நம்மள தான் பேசுறாரு அப்படினு சொல்லி. When you are hearing the word, you should be punched in your heart. Yes, the Lord is speaking to me. நல்ல வேளை நான் திருச்சியில இல்லை. It is better that I am not in Trichy. இருந்தேன்னா கரெக்ட்டா எனக்கா தான் அவர் பேசுறாரு, நீங்க உடனே துக்கப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. If I had been here, you would be grieved. He is speaking only about me. முதலாவது இந்த கொடிய காலத்தினுடைய அடையாளம் உனக்குள் வந்திருக்கிறதா? Has a sign of the perilous times come in your life? உனக்குள்ளே அந்த தற்பிரியனுடைய ஆவி வந்துவிட்டதா? Has the spirit of the lovers of their own self has come in you? இரண்டாம் ராஜாக்கள்ல 9ஆம் அதிகாரத்திலே யெசபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. Second book of Kings 9th chapter, the Bible says about Jezebel. அவளுடைய புருஷன் மரித்து போய்விட்டான். His husband has died. ஆனாலும் கூட இவள் கண்களுக்கு மையிட்டு கொண்டு சிங்காரித்து கொண்டு அங்கே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் என்று வேதம்
சொல்லுகிறது. And the Bible says she had adorned herself and she was looking through the window. இன்றைக்கு எசபேலுடைய ஆவி சில சபைகளுக்குள்ளே வந்ததாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். The spirit of Jezebel has come into the church. It is so mentioned in the book of Revelation 3rd chapter. இன்றைக்கும் கூட அந்த ஆவிகள் சபைகளோடு போராடி கொண்டே இருக்கிறது. Even today such spirits are striving against the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். Book of Revelation 2nd chapter 20th verse we can read about. அருமையானவர்களே, நம்முடைய சபைகளிலே இந்த தர்ப்பரியனுடைய ஆவி, இந்த எசபேலுடைய ஆவி உள்ளே நுழைய நாம் அனுமதிக்க கூடாது. We should not permit the spirit of Jezebel, spirit of lovers of their own self should enter in our church. இன்றைக்கு நாம் பல விதங்களிலே தர்ப்பரியர்களாக மாறிக்கொண்டே வருகிறோம். Today in many ways we are becoming the lovers of our own. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆவியிலே தாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you have been affected with this spirit today? அவங்களை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிக்கலாம். You can easily find them out. அவங்க நடந்து போகும்போதே நீங்க பார்க்கலாம். When they walk you can find. அவங்களுக்கு நீங்க கனம் பண்ணாம இருங்க, அவங்க முகம் போற போக்கை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். If you do not honor them, their face will change. அவங்களுக்கு தன்னை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், வேற யாரையும் கண்ணுல தெரியாது. They will look only themselves. Others will not be seen in by them. அவங்க என்ன சாப்பிட்டாங்களா, என்ன ஆச்சு, அவங்க என்ன துக்கப்பட்டானா, வேதனைப்பட்டானா, சஞ்சலப்பட்டானா, தவிச்சானா, அத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்ல. அழுதுகிட்டு இருக்காங்களா, அழுதுகிட்டே இருக்கட்டும்னு போயிட்டே இருப்பாங்க. They will not mind others whether they are in sorrow, in grief, they are in hunger, in poverty. They are not minding that. Let them remain in that state. இதுதான் அன்றைக்கு முதலாம் சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு ஆவி. That was the spirit in that woman whom we read about in the first book of Samuel. அவதான் அன்னாளை அவள் வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். And she was grieving Hannah. அவ பாட்டுக்கு வருவா, சாப்பிடுவா, அவ வேலையை பார்த்துட்டே இருப்பா. இவளை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இவளை அழ வச்சிட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. And she will come eat her food and she will torture Hannah as much as she possible and she would be minding her own work. இவ சாப்பிடாம இருப்பா, அத பத்தி அவளுக்கு பாரமே கிடையாது. And she will not be burdened that Hannah is not eating. தான் பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணுவா, தனக்கு சாப்பிட்டுக்குவா, அவ பாட்டுக்கு அவ வேலையை போவா. காரணம் அவள் தர்ப்பரியரான ஒரு பெண்ணினாளுடைய ஆவி. She will feed her children, she will eat, she will go away because she was lover of her own self. That is the spirit of Benina. இது கொடிய காலங்களுடைய ஒரு அடையாளம். This is sign of the perilous time. பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் இந்த ஆவியினுடைய போராட்டங்கள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கலாம். Beloved, you might have been even received the anointing of the Holy Spirit, but the affecting of the Spirit will be in you. இதுதான் முதல் அடையாளம். This is the first sign. உங்களை நீங்களே நேசிப்பது. Loving your own. வேற யாரையும் உங்களால் நேசிக்க முடியாது. You cannot love anybody else. அப்படியானால் நீ என்றைக்கு இயேசுவை நேசிக்க போகிறாய்? If so, how can you love Jesus? நீ இயேசுவை நேசித்தால் தானே உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை உன் கையில் கொடுக்க முடியும். If only you can love Jesus, he can trust you and give you கர்த்தருடைய the பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது in 2 Timothy 3rd chapter 2nd verse இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பணப்பிரியராய் ஒரு கூட்டம் மாறுவார்கள். one group will become covetous. இது கடைசி காலத்தினுடைய இரண்டாவது அடையாளங்கள். This is second sign of the last days. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பணத்துக்கு அடிமையாக மாறக்கூடாது. A man of God should not become a slave unto money. பிரியமானவர்களே, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். Money is useful for everything. உலகத்துல சொல்லுவாங்க பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று சொல்லுவார்கள். In the world they used to say even money will even go to hell. பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது in the Ecclesiastes 10th chapter 19ஆம் வசனத்திலே பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி இருக்கிறார். In the 19th verse it is mentioned that money is useful for everything. பணம் நமக்கு தேவைதான். Money is required for. ஆனால் பண பிரியர்களாக மாறும் பொழுது நாம் கொடிய காலத்தின் ஒரு அடையாளமாக சபைக்குள்ளே மாறி விடுகிறோம். But at the same time when we become covetous, we become a sign of the last days in the church. நீங்கள் உலகத்தில் இருந்தால் பரவாயில்லை. It is better it's already if you are in ஆனால் அபிஷேகம் பெற்ற பின்பு ஒரு மனிதன் பணத்தையும் கூட வெறுக்கக்கூடியவனாக அவன் மாற வேண்டும். But after receiving the anointing you should be a person should hate the money also. இந்த பணத்தினுடைய ஆவி என்ன தெரியுமா? You know the nature of the spirit of the money. அது எவ்வளவு இருந்தாலும் உனக்கு திருப்தியவே கொடுக்காது. It will never give you satisfaction how much so far you may have. எவ்வளவு பணம் இருக்கட்டும் ஆனாலும் அவனுக்கு திருப்தி வரவே வராது. You may have lot of money but that person will never be satisfied. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை. In Ecclesiastes 5th chapter 10th verse we read that the rich man will never be satisfied with his riches. நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்பாக மருத்துவ கவுன்சில்ல தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு மனிதனை லஞ்சம் கொடுக்கும்போது பிடித்து விட்டார்கள். One person was caught
while receiving the bribe, he was the chief of IMS. அவருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிட் கொடுக்கணும்னா அவருக்கு இத்தனை கோடி கமிஷன் கொடுக்கணும்னு அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். He has appointed so many crores as commission to give approval for medical college. இந்தியா முழுவதும் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே அப்ரூவ்டு, அந்த காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பெர்மிட் இப்படி எல்லாம் கொடுக்கிறது அவர் ஒரு ஆள் தான். He is a person to sanction the approval for individual courses in a medical college and to give approval for starting medical college also. 2 கோடி ரூபாய் வாங்கும் பொழுது அவரை பிடித்தார்கள். When he received 2 crores, he was caught red-handed. ஒரு 2-3 நாள் அவங்க வீடு, அவங்களுடைய சொத்து நிலங்கள் எல்லாத்தையும் ரைட் பண்ணாங்க. 2-3 days they raided his house, his possession and riches, everything. அவருடைய பேர் ஏதோ ஒரு தேசாய். Ketan. கடைசில அவர் மாட்டிக்கொண்ட பின்பு அவருடைய வீடு முழுவதும் அலசி ஆராயப்பட்டது. When he was caught, his whole house was raided. நீங்க படிச்சீங்களோ இல்லையோ தெரியாது. I do not know whether you have read it or not. 1800 கோடி பிடிபட்டது. 1800 crores was caught. 1.5 டன் தங்கம் அவர் வீட்ல இருந்து எடுத்தாங்க. 1.5 tons of gold was recovered. 1500 கிலோ தங்கமும் 1800 கோடியும் பிடிபட்டது. ஆனாலும் அந்த ஆளுக்கு இது போதல போல் இருக்கு, மறுபடியும் 2 கோடி வாங்கி இருக்கான். And he had 1800 crores money, 1500 kg of gold, but still he was not satisfied. He received 2 crores more. இங்கே ஜெயமில்லாத விசுவாசிகள் 3 கிராமுக்காக அழுதுகிட்டே இருக்கறான். And here the believers not having victory over 3 grams, they are crying. எப்படியாவது 8 கிராம் கிடைச்சிச்சுனா ஒரு பவுன் ஆயிரும் சொல்லிட்டு அவனும் தலையில நின்னு பார்க்கறான், கிடைக்க மாட்டாங்க. And he is trying to get 8 grams, it will become a sovereign, but they are not getting it. ஆனா அவனுக்கு, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, பணப்பிரியன். அவனுக்கு 1800 கோடி ஏற்கனவே லஞ்சம் வாங்கி வச்சிருக்கான். ஆனா இப்போ இந்த 2 கோடிக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி நின்னுட்டு வாங்கிட்டு மாட்டிக்கொண்டான். He had already got 1800 crores and 1500 gold kilogram of gold, but still he is begging for 2 crores. இன்னைக்கு சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்படும்போது ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்ன விசுவாசிகள் இப்பொழுது சர்ச்சுக்கே வரல. காரணம் என்னன்னா, பணத்தின் ஆவி அவங்களை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. Today when they were saved, the believers, they said, I don't want anything, even a single pie, but now they are not coming to the church. The reason is they are going to get money. முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நீ பணப்பிரியனாய் மாறினால் நீ இந்த தீமைகளுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளுகிறாய், விசுவாசத்தை நஷ்டப்படுத்துகிறாய் என்று அந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. In the 1 Timothy 6 chapter 10th verse, it is written that the love of money is the root of all evil. When you are covetous, you are ensnared by the sorrows. இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் கடைசி காலத்தின் ஒரு அடையாளமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். We who have come in these last days, have we become the sign of the last days? We have to think about it. இரண்டாவது, எழுப்புதலுக்கு நாம் ஒரு தடையா என்பதை சிந்திக்க வேண்டும். Secondly, we have to consider whether we are hindering the revival in the church. மூன்றாவது, நமக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டமான ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். Thirdly, we have to see whether we are permitting such striving spirits in our life. இப்படி இருந்தால் நம்முடைய ஜீவியத்திலே முடிவு நியாய தீர்ப்பாக அமைந்து விடுகிறது. If it is so, our end will be a judgment, a condemnation. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? Beloved, how many of you have permitted such powers to work in you? இந்த பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் தன்னை உருவ குத்திக் கொள்ளுகிறான், விசுவாசத்தை நஷ்டப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says when the covetousness comes in a man, he is losing his faith, he is piercing himself with many sorrows. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வராமல் நீ பணத்தை சம்பாதித்து அதிலே கொண்டு வந்து கோயிலுக்கு நீ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. There is no necessary for you to go to your work on Sunday, not coming to the church, earn money and give offering from that. ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் டவுரி வாங்கி அதிலே நீ தசமபாகம் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. The Bible never says you should receive dowry from the bride and give tithe from that. இவங்க சொல்றாங்க, நீங்க கொடுங்க, நாங்க காணிக்கை தான் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. And they are saying, you give us the money, we will give it only as offering. ஒரு இடத்துல ஒரு சர்ச்சுக்காக பணம் கொடுக்கப்பட்டது. In one church money was given. ஒரு ஃபேமிலில இருந்து பணம் கொடுத்தாங்க. From one family they gave money. அப்போ வந்து அந்த ஊழியக்காரர் அந்த பணத்தை வாங்கி கொண்டார். The servant of God received that money. நாட்கள் போன பொழுது அந்த குடும்பத்துல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது. After some days there was some division in the family. கடைசியாக அதை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது when they were talking about that, அந்த பெண் வீட்டார் சொல்லுகிறாங்க, and the bridal's house they said, கோயில்ல இடம் வாங்குறதுக்கும் கோயில் கட்டுறதுக்கும் பணம் கொடுத்தாரு, இவர் பணமா கொடுத்தாரு, அந்த பணத்தை எங்கிட்ட இருந்தா வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. And they said he gave money for purchasing land for the church,
building a church there. Has he given his own money? He got the money from us and நாங்க given எங்க to you. பண்ண எங்க பிள்ளையை கட்டி கொடுத்தது மாத்திரமல்ல இவர் கொடுக்கிற காணிக்கை கூட நாங்க தான் பணம் கொடுத்தோம்னு சொல்றாங்க. And we not only gave our daughter in marriage to him, we gave money for offering also. அந்த பெண்ணை கூட்டி போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கான். And he had taken the bride to a hotel for food. நீ உனக்கு வேலை கிடைச்ச உடனே சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துருவீல்ல அப்படினு சொல்லி கேட்டிருக்கான். And he had asked the question, will you give back this money when you get a job? எப்படி இருக்குன்னு பாருங்க. Just imagine. அவளை கூட்டி கொண்டு போய் கல்யாணத்தை கட்டிட்டு வீட்ல ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது நீ வேலை பார்த்துட்டு எனக்கு அதை கொடுத்துருவீல்ல ரிப்பீட் பண்ணிடுவீல்ல அந்த பணம் திரும்பி வந்துரும்ல அவன் இப்பமே அக்கவுண்ட கிளியர் பண்ணிட்டே வர்றான். And he is asking the question while eating the food after marriage, will you repay the money after you get a job? எபிரேயர் 13:5 என்ன சொல்லுகிறது? What does Hebrews 13:5 say? கல்யாணம் பண்ணும்போது அதுல உள்ள ஒரு வசனத்தை மட்டும் தான் பிடிச்சுக்கறாங்களே தவிர அந்த வசனத்துல பின்னால உள்ளதெல்லாம் இவங்க பிடிக்கிறதே கிடையாது. When they get married, they take only portion of a verse, they will not read the later portion. எல்லா கல்யாண கார்டுலயும் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்ற ஒரு வசனம் இருக்கும். In every marriage card it is printed that marriage is honorable in all. ஏன் 4 வசனம் 5 வசனம் சேர்ந்து போட வேண்டியதானே? Why don't they print 4th and 5th verse together? 5 வசனத்துல சொல்லி இருக்கு கல்யாணத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. It is mentioned for marriage only. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது கரெக்ட். 5 வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்துன்னு ஒரு வார்த்தையை அங்க சொல்லி இருக்கிறது. In the 4th verse it is mentioned marriage is honorable in all. In 5th verse let your conversation be without covetousness. அருமையானவர்களே இன்றைக்கு अनेகர் இந்த எழுப்புதலுக்கு தடையா இருப்பது உங்களுடைய பண ஆசை என்பது உங்களுக்கு தெரியாது. Beloved, you may not realize that your covetousness is hindering the revival in the church. உன்னால் சபையினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. Because of you the growth of the church is hindered. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மோசே எகிப்திலிருந்து ஓடி போய் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணி விட்டான். So many years back Moses ran away from Egypt and married an Ethiopian woman. அதற்கு பின்பு அவன் எகிப்துக்கு திரும்பி வருகிறான். Then he came back to Egypt. அற்புதங்கள் நடைபெறுகிறது. Miracles are done. அதிசயங்கள் நடைபெறுகிறது. Wonders are done. ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். People are delivered. செங்கடலை கடக்கிறார்கள். They cross the Red Sea. வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். They are going in the wilderness. மன்னா பொழியப்படுகிறது. The manna is poured. இந்த நேரத்தில் திடீரென்று மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் ஒரு ஆவி எப்படி இவன் போய் அப்படி ஒரு பெண்ணை கட்டிட்டு வரலாம்? Suddenly Aaron and Miriam had a spirit. How can Moses get married to a Ethiopian woman? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்து அதுக்கு பின்பு அவனோட கைகோர்த்து அவனோட இருந்துவிட்டு இப்போ திடீர்னு இவங்களுக்கு ஞானோதயம் வந்து விட்டது. And this has happened so many years back. After that Aaron and Miriam were always with Moses, but all of a sudden they got a revelation. தேவன் மூடின பாவம், தேவன் மன்னித்த பாவம், தேவன் எண்ணாத பாவம், இவைகளை நீ திரும்ப பேசினால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். You know what will happen if you speak about the sin which God hath covered, which God hath forgiven, which God is thinking about, not thinking about. அன்றைக்கு மிரியாம் குஷ்டரோகியாக மாறினாள். On that day Miriam became a leper. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த கதை சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. These incidents are quoted in the book of Numbers 12th chapter. ஆனால் அந்த சம்பவத்தின் நிமித்தம் நடந்த மிக கேடான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 7 நாள் இஸ்ரவேலின் பிரயாணம் தடைபட்டு போய்விட்டது. The worst thing that happened because of that is that the traveling or the journey of Israel were stopped for 7 days. கானானின் பயணம் 7 நாள் தடைபட்டது. The journey towards Canaan stopped for 7 days. நீங்கள் பணப்பிரியர்களாக நான் பணப்பிரியனாக மாறும் பொழுது சபையின் எழுப்புதல் தடைபடுகிறது. பரலோகத்தை நோக்கி நாம் போகிற அந்த பாதையிலே தொய்வு ஏற்படுகிறது. When I become covetous, the revival in the church is hindered. The journey toward heaven is stopped. யோசேப்பின் சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்காக உடன்பிறந்தவனையே விற்றுவிட்டார்கள். The brothers of Joseph sold their own brother for 20 pieces of silver. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய மீட்பரையே அவன் விற்றுவிட்டான். Judas sold his redeemer savior for 30 pieces of silver. இன்றைக்கும் கூட கொஞ்சம் பணத்திற்காக எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் விடுகிறது. For a little amount of money many families are divided. இன்றைக்கும் கூட अनेகர் இப்படிப்பட்ட சாபங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். Many people are ensnared in curse like that. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறதா? Are you having such strife in you? பிரியமானவர்களே, நீங்கள் பணப்பிரியர்களாக மாறினால் நீங்கள் கடைசி கால எழுப்புதலுக்கு ஒரு தடை. Beloved, if you are covetous, you are the hinderers of the last days revival. பணம் என்பது இன்றைக்கு வரும் நாளை
நாளைக்கு போய் கொண்டே இருக்கும். Money may come today, it may go away tomorrow. அது ஒரு கையில நிக்காது, நின்றால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும். It will not stand in one place, if it stands it will destroy. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு பணப்பிரியர்களாக காணப்படுகிறீர்கள்? Beloved, how many of you are lovers of money? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு ஃபேமிலியிலே இருக்கிறவர்கள் காணிக்கை கொடுக்கும்படியாக சிந்தித்தார்கள். In Acts of Apostles 5th chapter, two persons in the family considered about giving offering. நம்முடைய சொத்தை வித்து விடலாம், We will sell our portion. காணிக்கை கொடுத்து விடலாம். We will give offering. பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படட்டும். Let our treasure be gathered in heaven. இந்த வெளிப்படுத்தல் அவர்களுக்கு, அந்த பிரசங்கம் அவர்களுக்கு அதிகமாக நன்மையாக தென்பட்டது. And that message was very good unto them. ஆனபடியால் அவர்கள் இரண்டு பேரும் தங்களுடைய சொத்தை விட்டு விட்டார்கள். So they, both of them together sold their possession. முதலாவது அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக ஆவி வேலை செய்தது. Initially a divine spirit worked in them. அது அவர்களை தியாகம் பண்ண வைத்து தங்களுடைய சொத்தை விற்று ஊழியங்களுக்கு கொடுக்கும்படியாக ஏவப்பட்டது. It made them to sacrifice, it inspired them to give the money for the ministry. விற்று முடிகிற வரை அந்த தெய்வீக சிந்தை இருந்து கொண்டே இருந்தது. Till they sold their possession, the divine mind was there. விற்று முடித்த பின்பு இன்னொரு ஆவி அவர்களோடு போராட ஆரம்பித்தது. After selling the possession, another spirit started to strive with them. எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டுமா? Have we to give everything? ஒருவேளை இந்த மார்க்கம் தவறிவிட்டால், If this path is going into a failure, ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதங்கள் நடந்தால், if some accident or something else happens, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அவர்களுக்குள்ளே எழும்பினது. they had a struggle within them. கடைசியிலே அவர்கள் பணப்பிரியர்களாக அவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். Then they become lovers of money. என்ன நடந்தது பிரியமானவர்களே? Beloved, what did happen? 24 மணி நேரத்துக்குள்ளே இரண்டு பேருமே தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். Within 24 hours both of them died. அவர்கள் வீட்டிலே வைத்ததான அந்த பணம் அப்படியே நாசமாக போய்விட்டது. And the money they kept in their home, it was useful for இன்றைக்கு nothing. எத்தனை பேருக்குள்ள இந்த பணத்தின் ஆவி வந்து கொண்டிருக்கிறது? In how many of you the spirit of money is entering? உனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். God knows what are all your அது இன்ன requirements. நேரத்தில் தேவை என்று அவர் He அறிந்திருக்கிறார். knows when and where you need சில it. நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த பணம் நமக்கு கிடைக்காது. Sometimes we may not receive the money which we ஆனால் expect. தேவன் அதை கொடுக்க வேண்டிய நேரத்திலே நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். But the Lord is having the will to give us at the right time. அவருக்கு எந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். He knows very well at what time he should give to his child. தயவு செய்து நீங்கள் பணப்பிரியர்களாக மாறிவிடாதீர்கள். Beloved, do not become lovers of money. ஒரு சிலர் பணத்தை கொடுத்து சபைகளுக்குள்ளே ஆளுகை செய்ய அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். Some people want to give money and rule in the church. எந்த ஒரு காரியமானாலும் பணத்தை கொடுத்து எல்லாரையும் பாக்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. They think that they will give money and pocket everybody. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு நீங்கள் மறைமுகமான ஒரு தடையான ஒரு கல் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். If you have such a scheme in you, you understand that you are a hinderer of the revival of the last days. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. In Acts of Apostles 8th chapter, one person is mentioned. அவன் ஒரு மந்திரவாதியாக இருந்தான். He was a sorcerer. அவனுக்கு பணம் அதிகமாக இருந்தது. He had lot of money. ஆனால் இப்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். But now he has been saved. இயேசுவை ஏற்றுக்கொண்டான். He had accepted Jesus. அப்படினால் அவன் ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டான். He took baptism also. இப்பொழுது அங்கே ஒரு ஊழியர் வருகிறார். Now a servant of God comes there. அவர் கை வைத்தால் அற்புதங்கள் நடக்கிறது. Whenever the servant of God places his hand, அவர் கை வைத்தால் அபிஷேகம் கிடைக்கிறது. when he places his hand, the person is anointed. இவனுடைய சிந்தை என்ன வந்தது? Immediately this person had அது எப்படி கை வச்ச உடனே அபிஷேகம் கிடைக்கிறது? how he is placing his hand, that person is getting anointed. உடனே இவன் போய் வீட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். Immediately he went home, took money and brought it there. இந்த பணத்தை வச்சுக்கங்க. Please have this நான் money. யார் மேலலாம் கை வைக்கிறேனோ அவனுக்குலாம் அபிஷேகம் வரணும்னு சொன்னான். On whomsoever I place my hand, they should be anointed. ஒரு விதத்துல அது ஒரு அறியாமையினுடைய வார்த்தை. In one way it is a word of ignorance. அவனுக்கு இந்த நடத்திப்பு தெரியாது. He did not know about the leading. கைகளை வைக்குதல் என்கிற ஒரு உண்மையான உபதேசம் அவனுக்கு தெரியாது. He did not know about the true doctrine of placing hands. பரிசுத்தாவின் வல்லமை எங்க இருந்து வருகிறது என்று அவனுக்கு தெரியாது. He did not know from where the power of the Holy Spirit comes. அவன் ஒரு magician. அதனால அவன் அந்த மைண்ட்ல தான் அவன் செயல்பட ஆரம்பித்தான். He was a magician, therefore with that thought he did this. கையை நீட்டினா அப்படியே அந்த ஏதாவது லிங்கம் கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இவனு கையை வச்ச உடனே ஏதோ அபிஷேகம். அப்ப இவன் ஒரு மேஜிக் மேன் நினைச்சுக்கிட்டான். And he thought that placing hand and receiving anointing is a magic, like bringing some statue. ஆனால் என்ன நடந்தது? But what did happen? பேதுரு அவனை பார்த்து சொன்னான், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கிடக்குது. Let your money perish with you. இன்னைக்கு எத்தனை பேர் பணத்தை சேர்த்து வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? How many of you are hoarding money in these days? வீட்ல வந்து சாப்பாடு இல்லாமங்க. ஆனா பணம் வச்சிட்டே தான் இருப்பாங்க. In their home they will not have proper food, but they will hoard money. ஒரு சிலருக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்ல அப்படிங்கறாங்க. எத்தனாயிரம் ரூபாய்? 4000 ரூபாய். ஆனா 20000 ரூபாய் டிவி இருந்துட்டு தான் இருக்கு. Some people say we don't have 4000 rupees to pay as fees for the children, but they have 20,000 worth of TV. இது நான் சொல்றது ஃபேக்ட். உண்மையை தான் நான் சொல்லிட்டே வரேன். I am telling what is true.
நாங்க ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணனும் நாங்க ஒரு 3 ஊழியக்காரங்க ட்ரை பண்ணோம். 3 servants of God together tried to help a family. அந்த ஃபேமிலில 20000 ரூபாய் கடன் பயங்கர கஷ்டப்பட்டு அந்த வட்டி கட்ட முடியாம அந்த ஃபேமிலி கஷ்டப்பட்டது. And that family was striving not able to pay the interest on 20000 borrow. ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசி ஆளுக்கு ஒரு 5000 போடலாம் அப்படினு யோசிச்சோம். And we all spoke within ourselves to give each 5000. அதுல ஒரு தீவிரவாதி இருந்தார். One was an extremist in that. அவர் சொன்னார் எதுக்கு காசு கொடுக்கணும்? Why should we give money? அந்த டிவி விக்க சொல்லு அது ஒரு 10000 ரூபாய் கிடைக்கும்ல. அப்ப நம்ம 10000 ரூபாய் கொடுத்தா போதும் கடன் அடைச்சிடலாம். இவங்க நம்ம கடன் அடைச்சு கொடுப்போம் இவன் உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு இருப்பானா? And he said, "You let them sell the TV, it will bring 10,000. We will give 10,000. The debt will be cleared. If we pay the debt, he will be watching TV." இன்னைக்கு अनेகர் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை அவங்க சிந்திக்கிறதே இல்ல. இவங்க ஏதோ ஒரு போக்குல போயிட்டு இருக்காங்க பரலோகம் போயிடலாம்னு சொல்லி. Today they are not, many people are not thinking about the work of God. They are going in their own way. They think that they will go to heaven. பணத்தை சேர்த்து வைக்க வியாதியை நீ சேர்த்து வைக்கிறாய். As much as you gather the money, you are gathering sickness for you. நான் ஏற்கனவே சொன்னேனா என்னன்னு எனக்கு தெரியாது. I do not know whether I have already told you this or not. ஒரு மனிதன் ஒரு பெரிய எண்ணெய் கிணறுக்கு சொந்தக்காரனாக மாறி இருந்தான். A person has become owner of a big oil well. அவனை குறித்து நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் கேள்விப்படலாம். அவனுடைய ஃபவுண்டேஷன் அந்த ட்ரஸ்ட் இன்றைக்கு உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார். His trust is even working today. You may have heard about him in history. ராக்ஃபெல்லர் என்று நினைக்கிறேன். I think his name is Rockefeller. அவர் என்ன செய்தார்? What did he do? எண்ணெய் கிணறு அவருக்கு கிடைத்ததுனால எங்கெங்க பெட்ரோல் பங்க் எவெல்லாம் போடுறானோ அதுக்கு ஆப்போசிட்டா இவர் பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்றாரு. Because he had an oil well, whomsoever had a petrol bunk, he will start another petrol bunk opposite to that. என்ன நடக்கும்? What will happen? அவன் வாங்கி விக்கிறான். இவர் உற்பத்தியான இடத்துல இருந்து இவருக்கே சொந்தமா இருக்கு. ரேட்டை குறைச்சு வச்சு அவன் பங்க ஒரே மாசத்துல க்ளோஸ் பண்ணிறாரு. And that person is getting from somewhere else and selling it. This person is from his own oil well he is selling. Therefore the rate is lesser and in a 1 month that bunk will be closed. இப்படியே இவரால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. Many people were affected by this. ஆனா பணம் கோடி கணக்குல சேர்ந்து விட்டது. But he had gathered crores of rupees. 50 வயதுல உலக பணக்காரர்கள்ல ஒரு ஆளாக அவர் மாறி விட்டார். At the age of 50 he became the richest person in the world. ஆனா என்ன நடந்தது? But what did happen? சரீரத்துல கேன்சர் உண்டாகி விட்டது. He got cancer in his body. அத கேள்விப்பட்ட உடனே எல்லா பெட்ரோல் பங்காரனும் தொலைஞ்சான். இவன் இதோட முடிஞ்சிட்டான்னு நினைச்சாங்க. Every petrol bunk owner thought that Rockefeller will die with this. ஆனா என்ன நடந்தது? But what did happen? இவருக்கு ஒண்ணுமே முடியல. எவ்வளவு ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் ஒண்ணு இல்ல. இனி மரணம் தாங்கிறது ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். He came to the decision that even all the treatment cannot help him. அப்படியே பக்கத்துல இருந்த பைபிள் எடுத்து ஒரு நாள் வாசிக்க ஆரம்பித்தார். One day he started to open the Bible near him and அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தென்பட்டது. He read Acts of Apostles 20th chapter. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. He read the verse spoken by Jesus. It is better to give than to receive. இந்த வார்த்தையை படிச்ச உடனே அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆனது. When he read this verse, immediately he was reminded. வாங்குகிறதை பார்க்கிலும் than receiving, கொடுக்கிறது பாக்கியம். it would be better to give. இந்த வேர்ட் அவர் மறுபடி டச் பண்ணிட்டே இருந்துச்சு. Once again this blessed word was touching him. உடனே தன்னுடைய வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்ல இருக்கிற எவ்வளவு பணம் இருக்கு பேங்க்ல இல்லாம வீட்ல எவ்வளவு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து கார்ல ஏத்துன்னு சொன்னார். And immediately he called his servants to gather all the money in the house which is not in the bank, kept in the house and put it in the car. அப்ப இவங்க எங்க என்ன செய்ய போறாருன்னு யோசிச்சிட்டு சரியில்லை எல்லாத்தையும் கார்ல ஏத்திட்டாங்க. And the servants loaded all the money in the car. இப்பொழுது அவன் ஒரு சேரி பக்கத்துல போய் நிப்பாட்டினார். Now he went near a slum area. அந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. People came running. அந்த குடிசை பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருந்தார். He started giving money to the people in the hutment area. அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? You know what was his இவன் இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு அவருடைய உட்காரும்போது இவர் சரீரத்துல ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணார். When he gave out all the money and sat down, he felt some change in his body. எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஆள் 10 பைசா கூட கொடுக்க மாட்டானே இன்னைக்கு என்ன இப்படி கொடுத்துட்டான். And all were wondering, earlier he was not even giving 10 paise, now he is distributing money. இருக்கிற பெட்ரோல் பங்க் எல்லாம் ஓச்சிருக்கானே இவன் எப்படி இன்னைக்கு இவ்வளவு தள்ளி கொடுக்கறான்? He has made all other petrol bunks to close down. Now he is giving all the money out. இப்போ எல்லாம் கொடுத்த பிறகு பாடியில ஒரு சேஞ்சிங். After giving out all the money, there was a change in his body. வீட்டுக்கு வந்தார் நிம்மதியா தூங்கினாரு. He came back home, slept well. அந்த கேன்சரோட பெயின் இல்ல. There was no pain of cancer. மறுநாள் எந்திரிச்சு பார்த்தார் ஆச்சரியமாக இருந்தது. Next day he wondered.
அடுத்த நாள் போய் செக் பண்ண போனார். He went to have a medical checkup. ஆனா அவங்க சொன்னாங்க கேன்சருடைய அறிகுறியே ஒன்று இல்லன்னு சொல்லிட்டாங்க. They said there is not even a sign of cancer in you. 50 வயசுல சாவுவான் செத்து போயிடுவான் சொன்ன ஆள் 92 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பணத்தை அள்ளி இறைச்சி ஓட்டத்தை அவர் முடியும் பொழுது ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி விட்டார். இன்னைக்கு இந்தியால கூட அந்த ஃபவுண்டேஷன் இயங்குகிறது. And he was expected to die at 50. He lived up to 92. All his life he spent money for Christianity, and he at the time of death he made a foundation. His foundation is working even in India now. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு பணப்பிரியர்களாய் மாறிக்கொண்டே வருகிறீர்கள்? Beloved, how many of you are become lovers of money? நீ எழுப்புதலுக்கு ஒரு தடை, உன்னை அறியாமலே உன்னுடைய வியாதிகளுக்கும் உன்னுடைய குடும்பத்தின் சாபங்களுக்கும் நீ ஒரு காரணம். Unknowingly you are the hindrance to the revival. You are the reason for the sickness in your body and curse in your family. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு தாய் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைத்திருந்தாள். In Judges 17th chapter, one mother has gathered some money. வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைத்திருந்தாள். All her lifetime she traveled and gathered all the money. இரண்டாம் வசனத்தில் 1100 வெள்ளிக்காசு அவள் சேர்த்து வைத்திருந்தாள். 1100 pieces of silver she had gathered. இயேசுவுக்கு 30 வெள்ளிக்காசு தான். Jesus had, his price was 30 pieces. யோசேப்பினுடைய ரேட் வந்து 20 வெள்ளிக்காசு தான். Joseph was just 20 pieces of silver. ஆனா இந்த பெண் வந்து 1100 வெள்ளிக்காசு சேர்த்து வச்சிருந்தா. But this mother had 1100 pieces of silver. திடீர்னு பார்த்தா அந்த பணம் காணாம போயிடுச்சு. Suddenly that money was stolen. அவ பயங்கர துக்கப்பட்டா. She was much grieved. துக்கப்பட்டது மாத்திரமல்ல, not only she grieved, சாபம் போட்டா பாருங்க. she made such a curse. நம்ம ஆளுங்க கூட ஒரு சில ஊழியக்காரங்க கூட ஒரு சில விசுவாசிகள் கூட நான் சொன்னா அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னவோ காசு கொடுக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கறான் சாபத்தை. Some of our own people, they used to curse saying whatever I say will happen. சபிக்கிறவன் விசுவாசியும் அல்ல, ஊழியக்காரனும் அல்ல. The person who curses can never be a servant of God or a believer. ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நம்மை கொண்டு வந்தாரே தவிர சபிக்க கொண்டு வரவே இல்லை. God has brought us to bless others, not to curse others. இங்க என்ன நடந்தது? What did happen? அவ போட்ட சாபத்தை கேட்டு பையன் ஓடி வந்துட்டான். நான் தான் எடுத்துட்டேன், தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா இந்த சாபம் அவன் காதுல கேட்டு இந்த சாபம் பலிச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு ஓடி வந்து இந்தாமா நான் தான் எடுத்துட்டேன், தெரியாம எடுத்துட்டேன், அதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு. On hearing the curse, her own son came running because he was afraid. If this curse came to pass, what will happen to him? பண ஆசையிலே நீ பணத்தை சேர்த்து வைத்தால் அது உன் பிள்ளைகளுக்கே சாபமாக மாறுகிறது. If you gather money, it will bring curse upon your children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பணப்பிரியராக மாறுகிறார்கள். They will become lovers of money. பணமே தேவையில்லையா, ஊழியத்துக்கு கூட பணம் தேவை. நான் அதுக்கு தான் முதல்லயே சொல்லிட்டேன், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். It is money is required, it is useful for ministry also. உலகத்துல சொல்லுவாங்க பணம் பாதாளம் மட்டும் பாயின்னு, ஆனா பரலோகத்துக்கு மட்டும் தான் போகாது அது. It can reach up to hell, but it cannot reach into heaven. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் எழுப்புதலுக்கு தடையாக பண ஆசையிலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? Beloved, how many of you are bound with the love of money, being a hindrance to the revival? இன்றைக்கு अनेகர் பண ஆசையில் தான் இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள். Today many people flee away from the presence of God because of love of money. இன்றைக்கு பண ஆசையில் தான் அவர்கள் காத்திருப்பு கூட்டத்துக்கு வருகிறது இல்லை. Because of the love of money they are not attending carry meeting. ஏன் சபை கூடுதலுக்கு கூட அவர்கள் வருகிறது இல்லை. They are not even coming for the congregation of the assembly. நீங்கள் உங்களை பணப்பிரியர்களாய் மாற்றினால் உங்களுக்கு ஒருவேளை பணம் சேர்ப்பது நன்றாக இருக்கலாம், ஆனால் சபையிலே உன்னை அறியாமலே எழுப்புதலுக்கு நீ ஒரு தடை. If you are lovers of money, you without knowing yourself, you are a hindrance to revival in the church. You may gather money. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 Timothy 3rd chapter 4th verse, அவர்கள் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராக மாறுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. It is there mentioned lovers of pleasures more than lovers of God. மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு எழுப்புதலுக்கு தடையாக சுகபோகத்திலே போய் சிக்கிக் கொள்கிறான். Today a child of God is caught in the pleasures of the world and being a hindrance to revival. நாம் ஒரு காலத்துல ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். Once we were having nothing. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். Today God has blessed us and given everything. ஆனால் கொடுத்தது எதற்காக தெரியுமா? கொடுத்தாலும் நீ தெய்வீகமாய் வாழ்வாயா என்பதை செக் பண்றதுக்கு, அனுபவிக்க அல்ல. But God has given you to check whether you will live a godly life even if you have everything, not to live a comfortable life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த விதத்திலே கொண்டு போகிறீர்கள் என்பதை கர்த்தர் கண்டுகொண்டே இருக்கிறார். The Lord is watching in what way you are leading your life. இன்றைக்கு கடைசி காலங்களிலே ஒரு அடையாளம், சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் சுகபோக பிரியர்களாக மாறுகிறார்கள். The sign of the last days in the church is that
the people will become lovers of their own pleasure. ஒருவேளை தேவன் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் தரலாம், நீங்கள் சுகபோகமாக வாழலாம், தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை அறியாமலும் என்னை அறியாமலும் நானும் நீயும் ஒரு எழுப்புதலுக்கு தடையாக மாறிக்கொண்டே வருகிறோம். You may be having all blessings received from the Lord. You may even say God has given me to enjoy. You may be enjoying it, but you are without knowing yourself and myself, you are a hindrance to the revival. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆரம்ப காலங்களிலே கொடுக்காமல் கர்த்தர் சோதித்தார், இந்த காலங்களிலே கொடுத்து நம்ம என்ன செய்கிறார், சோதிக்கிறார். One pastor told, in the initial days the Lord tried us without giving us anything. Now he has given us everything and trying through them. அன்றைக்கு விசுவாச வீடுகள் கிடையாது. In those days there were no faith. இப்படிப்பட்ட வாகனங்கள் கிடையாது. No vehicles. இப்படிப்பட்ட ஆகாரம் கிடையாது. No food. இப்படிப்பட்ட நல்ல வசதியான உடைகள் கிடையாது. No comfortable dress. ஆனா இப்படிப்பட்ட அறைகள் ரூம்கள் எல்லாம் கிடையாது. No individual rooms. ஆனால் அன்றைக்கு பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது. There were so much trials. ஆனா இன்னைக்கு அப்படியே மாற்றி அதை விட நூற்றுக்கணக்கான தனது அனுபவத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்து விட்டார். God has changed that state, given everything 100 times more. ஆனா இப்போ என்ன நடக்குது? But now what is இதுல நீ எப்படி இருக்கறான்னு அடுத்த ஒரு செக்கப் நடந்துகிட்டு இருக்கு. The Lord is trying in how we are living your life. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடந்த காலங்களில பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் நமக்கு இப்ப அள்ளி கொடுத்திருக்காரு, அதனால நம்ம தூங்கிட்டே இருக்கலாம் நம்ம யோசிக்கிறோம். We think that because of the suffering of the past days, God is giving us more now, we can sleep now. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Timothy 5th chapter, உனக்கு எல்லாம் கொடுப்பார், ஆனால் சுகபோகமாய் வாழ்ந்தால் நீ உயிரோடு செத்த ஒரு நபர் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord will give you everything, but if you live in pleasure, you are dead while you are still alive. சுகபோக வாழ்வு என்பது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு தன்மை உள்ளது. A life in pleasure is just opposite to Christianity. உனக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார், ஆனால் அதற்காக அனுபவிக்கத்தான் கர்த்தர் கொடுத்தார் என்று எண்ணிவிடக் கூடாது. God may have given you everything, but you should not think that God has given me to enjoy. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? Apostle Paul says, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. God, I have the authority to enjoy everything. ஆனால் ஒன்றும் எங்களுக்கு தகுதியாய் இராது. But they are not worthy of us. இதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய அறிக்கை. That is a confession of an apostle. எல்லாம் தேவன் கொடுப்பார், ஆனால் நமக்கு அது ஒன்றும் தகுதியாக இராது. God will give everything, but they are not worthy of us. ஆனால் இன்றைய நிலவரம் என்ன தெரியுமா? But what is the state நான் of today? ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு இதை தந்தார். I prayed, God gave me this. நான் ஜெபித்தேன், கர்த்தர் இதை எனக்கு அனுபவிக்க கொடுத்தார். I prayed, God gave me to enjoy. இதைத்தான் நாம் அதிகமாக முக்கியப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறோம். சாட்சி கூட அதைத்தான் சொல்லுகிறோம். And we give importance to this, we even testify about that. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிற அனுபவங்கள் மிகவும் குறைவு. But very much lacking is the experience of testifying about spiritual things. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். She that liveth in pleasure is dead while she is still அதனால தான் alive. சொல்லி இருக்கிறது, நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. Therefore the Bible says, awake and strengthen the things which are about to die. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது ஐஸ்வரியவான்களுடைய முடிவு எவ்வளவு பரிதாபம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of James 5th chapter first 5 verses, it is mentioned about the wretched end of rich people. அருமையானவர்களே, உங்களுடைய சுகபோக வாழ்க்கை எப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? Beloved, how we are leading your lives of pleasure. நீங்கள் சுகபோக வாழ்க்கையிலே நீங்கள் போக ஆரம்பிக்கும் பொழுது தானாக ஜெபம் நிறுத்தப்படுகிறது. When you go in the life of pleasure, automatically prayer will stop. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்க ஆரம்பிக்கிறீர்கள். Little by little you will waste your time. சுகபோகம் என்பது ஒரு மனிதனை சிங்காசனம் இல்லாதவனாக மாற்றுகிறது. A life of pleasure will make a man lose his throne. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand it clearly. சுகபோகத்தினுடைய முடிவு உனக்கு சிங்காசனம் இல்லை. End of your pleasure, you will lose your throne. ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு இடம் இதுதான். This is a place where we have to deal very carefully. அதனால வேதம் சொல்லுகிறது, தேவ பிரியராய் இராமல் அநேகர் சுகபோக பிரியர்களாக மாறுவார்கள். Therefore the Bible says they will be the lovers of pleasures more than lovers of God. இந்த சுகபோகத்தில் வரும் பொழுது உன்னை அறியாமலே மற்றவர்களை நீ நிந்திக்க ஆரம்பிக்கிறாய். When you come into this stage, without knowing yourself, you will reproach others. நீ இந்த சுகபோக வாழ்க்கையிலே சுழலும் பொழுது உன்னை அறியாமலே துன்மார்க்க வாழ்க்கைக்குள்ளே இழுக்கப்படுகிறாய். When you are living a life of pleasure, unknowing to yourself, you will be drawn into a wicked life. 73ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you turn to 73rd Psalm 12th verse, இந்த சுகபோகம் உன்னை துன்மார்க்கனாய் மாற்றுகிறது. this pleasure will turn into a இதோ turn you into a இவர்கள் wicked person. துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். And these are the wicked people
they will live in pleasure and increase their riches. பாருங்க, உங்களுடைய சுகபோக வாழ்க்கை உங்களை அறியாமலே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கத்துக்கு உங்களை இழுக்கிறது. See, the prosperity in your life is drawing you towards ungodliness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்க நினைக்கலாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். You may think that God has given me. ஒரு காலத்துல நான் ஒண்ணு இல்லாம இருந்தேன், எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நல்லது, ஒரு அருமையான ஒரு சாட்சி. Once I had nothing but God has given me everything today. Yes, it is a good testimony. ஆனால் அவைகளிலேயே உன்னுடைய கவனத்தை செலுத்தி நீ அதிலேயே இருந்து விட கூடாது. But you should not put all your concentration there and live in that. சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Consider the life of Saul. தாவீதினுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். Consider the life of David. ரெண்டு பேருடைய விழுகைக்கு காரணம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். Consider the reason for both of their fall. ஒரு காலத்துல கழுதையை தேடி போன ஒரு மனிதன். Once Saul was seeking, after asses. ஒரு காலத்துல ஆடு மேய்த்த மனிதன் தான் தாவீது. David was herding the sheep. ஒண்ணுமே இல்லாம வனாந்தரத்திலே தான் கிடக்கணும் எப்பொழுதுமே. Always they have to be in the wilderness. தாவீதாவது ஆடு மேய்ச்சான், இவன் கழுதை மேய்த்த ஒரு ஆளு. And at least David was herding the sheep, but Saul was herding the ass. என்ன நடந்தது? What did happen? கர்த்தர் இவர்கள் ரெண்டு பேரையும் நேசித்து அபிஷேகித்து ராஜாக்களாய் மாற்றுகிறார். The Lord loved both of them, anointed them, made them kings. இங்க கோலியாத் வந்து நின்றால், now Goliath is coming and standing. இவன் சுகபோக வாழ்வில அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு யாராவது போய் ஜெயிச்சிட்டு வா, என் மகளை கல்யாணம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். And this Saul was sitting comfortably in the palace telling somebody go and fight with Goliath, I will give in marriage my daughter. அங்கே யுத்தகளத்துக்கு அவன் போகவில்லை. He did not go to the battlefield. ஏன்னா அவனுக்கு அபிஷேகம் இருந்தது, கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையும் அவனுக்கு இருந்தது. He had the anointing, he had the grace to overcome Goliath. ஆனால் என்ன நடந்தது? But what did happen? இவனுக்கு கிடைச்ச கழுதை மேய்த்த ஆளுக்கு கிடைத்த இந்த ராஜபோகத்தை அவன் தேவனுக்காக உபயோகிக்காம அங்கே யுத்தகளத்துக்கு போகாமல் அவன் சுகபோகத்தில் இருந்து அரண்மனையில் இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தான். And he who was herding the asses, he received the pleasure, the palace from the Lord, but he is sitting in the palace, not going to the battlefield. அதற்கு பின்பு அவனுக்கு அதில் இருக்க வாய்ப்பு இல்லாமல் கர்த்தர் மாற்றி விடுகிறார். And the Lord made a situation like that. He may not remain in the palace anymore. அதுபோலவே யுத்தகளத்திலே யோவாப் நிற்கும் பொழுது தாவீது இங்கே அரண்மனையிலே உப்பரிகளை சுத்தினான். வாழ்க்கையிலே ஒரு பெரிய அடி விழுந்தது. In the same way, David was in his palace while Joab was in the battlefield. There was a great fall in his life. சுகபோக வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வந்து விடுகிறது. The life of pleasure will bring failure in your life. அருமையானவர்களே, நீங்கள் உங்களில் எத்தனை பேர் சுகபோக பிரியர்களாய் மாறி இருக்கிறீர்கள்? Beloved, how many of you are desiring life of pleasure? சுகஜீவிகள் நிந்தனையில் அகங்காரிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். The lovers of pleasure shall become haughty. உங்களை அறியாமலே நீங்க மத்தவங்களை நிந்திச்சு பேச ஆரம்பிப்பீங்க. Without knowing yourself, you will be reproaching others. 123 சங்கீதம் 4 வசனத்திலே சுகஜீவிகளுடைய நிந்தனைகள், மற்றவர்களை தாறுமாறா பேசுறதுக்கு காரணம் உன்னுடைய சுகபோக வாழ்க்கை. In the Psalm 123 5th verse, the reason for you reproaching others is that you are living a life of pleasure. அருமையானவர்களே, உங்களை அறியாமலே நீங்கள் சுகபோக வாழ்க்கையிலே சிக்கி இருக்கிறீர்களா? Beloved, not knowing yourself, are you caught in a life of pleasure? ஒரு சில பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கஷ்டம் தெரியாது. Some children may not know the suffering of the parents. அவங்க எப்படி எந்த லோ ஸ்டேஜ்ல இருந்து ஏறி வந்தாங்கன்னு இப்ப சொன்னா எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்காதன்னு சொல்லுவாங்க. If they recount from what low state they have come up, they will ask them to stop. அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கல, நீங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு தெருவா திரிஞ்சு சேர்த்து வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அவங்க சுகபோகத்துல இருந்து உங்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். They have not suffered and earned the money. You have earned the money and kept for them. They are living pleasure and despising you. கடைசில என்ன நடக்கிறது? Finally what is happening? உங்களுடைய பிள்ளைகள் அந்த சுகபோகத்துல திளைத்து விட்டு விசுவாச மார்க்கத்தை விட்டு விலகி போகிறார்கள். The children live in pleasure and depart from the way of faith. நீ சேர்த்து வைத்த பணமும் நீ சேர்த்து வைத்ததான சொத்துக்களும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு நீ சேர்த்து வைத்தாய். ஆனால் அவர்களுடைய விசுவாசத்துக்காக நீ ஒன்றையுமே பயிற்சி வைக்கவில்லை. You gathered the money for your children for their future, but you have not gathered anything for their faith. இன்னைக்கு நமக்கு சில காரியங்கள் பிரசங்கங்கள் மண்டையில ஏறறதில்ல, காரணம் சுகபோக வாழ்க்கைதான். Today we are many messages are not reaching into us. The reason is that the life of pleasure. ஏசாயா 47 அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, in Isaiah 47 chapter 7th and 8th verse, என்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிற காரியங்களை உன் மனதிலே நீ வைக்கவில்லை, முடிவையும் நீ நினையாமல் போய்விட்டாய். And you are thinking that I shall be a lady forever, and you did not lay these things again to thy heart and remember the later end of it. சுகபோக வாழ்வு அகங்காரங்களை உனக்குள்ளே உண்டாக்குகிறது. And the life of pleasure will make you haughty and headstrong. ஏசாயா 47:1 நாம் பார்க்கும் பொழுது, in Isaiah 47:1 if you read, அங்கே சொல்லி இருக்கிறது, நீ சுக செல்வி என்று இனி அழைக்கப்படுவதில்லை, உனக்கு சிங்காசனம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. there it is written, there is no throne for you
He shall no more be called tender and delicate. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் சுகபோகத்திலே இருந்து வருங்காலத்திலே வருகிற மகிமையான சிங்காசனத்தை விட்டுவிட போகிறீர்கள்? How many of you are going to live a life of pleasure and lose the throne which is to come in future? உன்னை புழுதியில் இருந்து எடுத்தது எதற்காக? Why did the Lord lift you from the dust? உன்னை குப்பையில் இருந்து உயர்த்தினது எதற்காக? Why did the Lord lift you from the dunghill? இந்த பரிசுத்தவான்களுடைய பிரபுக்கள் சபையிலே உன்னை கொண்டு வந்து சேர்த்தது எதற்காக? Why the Lord made you to join the church of the உன்னை princes? மகிமையான சிங்காசனத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக. To make you reach unto the glorious throne. ஆனால் இடை நாட்களிலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுகபோகமாக அனுபவித்து விட்டு வரும்போகிற மகிமையின் சிங்காசனத்தை நீ இழந்து விடாதே. But don't indulge in the pleasures of the in the middle period and lose the throne to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து நாம் வேதத்திலிருந்து பல பகுதிகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். Let us go to other portions of the கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது Galatians first chapter 10th அங்கே மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. there one group of people will please men, it is written. நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. If I am pleasing another man, I am not a servant of God. கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நான் பார்க்க முடியும். In Galatians first chapter 10th verse we can read about that. பிரியமானவர்களே, மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம். Seeking to please men. இன்றைக்கும் கூட உலகத்துல பாருங்க மனுஷனை பிரியப்படுத்துகிறார்கள். Even today they try to please men. ஒரு சிலர் புருஷனை ரொம்ப பிரியப்படுத்துறாங்க. Some will try to please their husband. ஒரு சிலர் மனைவியை ரொம்ப பிரியப்படுத்துறாங்க. Some others will please their wives. ஒரு சிலர் ஒவ்வொருவரை ஒரு விதத்திலே அவர்கள் பிரியப்படுத்துகிறார்கள். And some people will please others in some way. மனுஷனை ஒருத்தன் பிரியப்படுத்திட்டான்னு சொன்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய விசுவாசியும் அல்ல. If a person is pleasing another man, he is not a servant of God, he is not a believer. நீ மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட நபர் அல்ல. You are not a man called to please men. மனுஷனை பிரியப்படுத்துகிறது ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கை. It is a life of failure to please other men. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 33 34 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 1 Corinthians 7 chapter 33 and 34. அங்கே ஒரு கூட்டம் புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று அலைந்து கொண்டே இருக்கிறது. One group are wondering how to please their husband. ஒரு கூட்டம் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று அலைந்து கொண்டே இருக்கிறது. Another group are trying to please their wives. இது ரெண்டுமே விவாகமானவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Both these words are given for the people who are இவர்களுடைய married. மைண்ட் முழுவதும் மனைவியை புருஷனை எப்படி பாக்கெட் பண்றது இதுதான் ஓடிட்டே இருக்கு. Their mind will always be thinking how to please the wife. இன்னைக்கு போய் எப்படி வீட்ல போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, என்ன பண்ணா இது கிளியர் ஆகும், இதுதான் ஆபீஸ்ல கூட மண்டையில ஓடிட்டே இருக்கு. How to solve the problem, how the problem can be cleared, that will always be in the thought, in the mind. அவங்க மைண்ட்ல இது ஓடிட்டே இருக்கிறது. புருஷனை பிரியப்படுத்துகிறார், How to please a husband, மனைவியை பிரியப்படுத்துகிறார், how to please the wife. பிரியமானவர்களே, இது உலகத்துல ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இது ஒரு சாபகரமான ஒரு அனுபவம். Even though it is practically seen in the world, according to the scriptures, it is a life of curse. ஒரு சிலர் மைண்ட் புருஷன் பின்னாலே போயிட்டே இருக்கும், இல்லனா மனைவி பின்னாலே போயிட்டே இருக்கும். Some people's mind will follow after the wife or after their husband. 10 நிமிஷம் லேட்னா உடனே பேசுவாங்க. 10 minutes late, immediately they will question. ஒரு சகோதரனை நான் ஒரு நாள் கூட்டு கார் எடுத்துட்டு வா நம்ம சென்டர் ஃபைத்தம் போணும்னு சொல்லியிருந்தேன். I asked a brother to come with the car to go to the center faithum. அவர் ஏன் கூட தான் எனக்கு தான் கார் ஓட்டிட்டு வராரு. ஆனா வீட்டுக்கார மாட்ட இருந்து ஒரு 5 ட்ரிப் ஃபோன் வந்துருச்சு. He was driving the car for me, but the wife had rang up 5 times. ஒன்று சந்தேகம், One is doubt, மற்றொன்று அவன் மேல உள்ள ஒரு ஆவி ஈர்ப்பு சக்தி. other is the obsession upon that person. நான் சொன்னேன் நான் கிட்ட இருக்கிறேன்னு சொன்னேன். And I told her I am near him. ஆபீஸ் விஷயமா கேட்கத்தான் நான் எடுத்தேன். அது என்ன 5 ட்ரிப்? She said I wanted to inquire about office. She said. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது But if you turn to the book of Genesis, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவனுடைய ஆசை அவளை பற்றி இருக்கும். இது சாபத்தின் ஒரு வார்த்தை. in 3:14 we read the word of curse, your desire will be உன் புருஷன் பின்னாலே நீ போயிட்டு இருக்கற, இல்ல உன் மனைவி பின்னாலே போயிட்டு இருக்கறனா இது ஒரு சாபம். If you are following after your wife, if you are following after your husband, it is a curse. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு பெண்ணை சபிக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் பின்னால தான் சுத்திட்டே இருப்பேன்னு சொல்றார். Your desire will be after your husband and you will wander about after him. That is the word of curse spoken by God. அந்த ஆவி வந்த பின்பு நீ அது அப்படி தான் உன்னை இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். After the spirit has come, it will draw you like that. இன்னைக்கு अनेक தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களை விற்று போட்டு விட்டார்கள். Many people have sold themselves to their wife. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆகாப் என்ற ராஜா எசபேல் என்ற ராஜ ஸ்திரீனிடத்திலே தன்னை விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. First book of Kings 21st chapter 25th verse, the Bible says
King Ahab had sold himself into the hand of his wife Jezebel. அவ என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமென் போட்டுட்டே இருப்பான். Whatever she says, he will say amen. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. Even he will not have his own understanding, even it was taught to him. அவ என்ன சொல்றாளோ அதுதான் அவனுக்கு வேதம். Whatever she says, it is the law. அதனால தான் வேதம் சொல்கிறது அவன் அவளிடத்திலே அவளை தன்னை விற்று போட்டு விட்டான். That's why the Bible says he had sold himself to her. அவ சொன்னாதான் இவர் கோயிலுக்கே புறப்பட்டு வருவார். Only when she says he will get ready for the church. பிரியமானவர்களே, இப்படி மனுஷனை பிரியப்படுத்தினா உனக்கு சிங்காசனம் இருக்க முடியாது. In this way, if you are pleasing men, you will not have the throne. பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு ஒரு காரணம் ஜனத்தை பிரியப்படுத்த அவன் மனதிலோனாய் இருந்தான். In one way, Pilate tried to please people. That's why he crucified Jesus. நீ எப்பெல்லாம் மனுஷனை யாரையாவது ஒரு ஆளை பிரியப்படுத்தணும் நீ ட்ரை பண்றியோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை நீ சிலுவையிலே அறைகிறாய். Whomsoever you try to please, you are crucifying Jesus. மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். We can read about that in Mark 15:15. ஜனத்தை பிரியப்படுத்த அவன் அவரை ஒப்பு கொடுத்து விட்டான். In order to please the people, he delivered Jesus unto them. ஒரு சிலர் பணக்காரங்களை மட்டும் ரொம்ப பிரியப்படுத்துவாங்க, ரொம்ப மதிப்பாங்க. Some people will respect only the rich people. அது இந்த மார்க்கத்துக்கு உதவாத ஒரு கான்செப்ட் அது. It is a concept not at all useful for this. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 3 4 5 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது James 2nd chapter 3 4 and 5. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned there? ஒரு சபையிலே ஒருத்தன் மினுக்கான வஸ்திரம் போட்டு ரொம்ப தங்க மோதிரம் எல்லாம் போட்டு வந்தா அவனுக்கு சேர் கொடுத்து உட்கார வைக்கிற. If a person is having a golden ring, wearing costly apparel, immediately you provide chair to him. அதே நேரத்துல ஒரு ஏழை விசுவாசி, பாமர விசுவாசி, சபைக்கு ஆதி காலங்களில் உதவி செஞ்ச ஒன்றுமில்ல இப்பொழுது ஒண்ணுமில்லாம அவன் 0 பாயிண்ட்ல இருப்பான். அவன் வந்தா நில்லுங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்றோம். And another person, a believer, a poor believer, initially he was very useful for the ministry. Now he is coming to get prayed, he is in suffering, but he will ask him to stand. அப்படியானால் நீ பட்சபாதம் உள்ளவனா இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says you are a respecter of person. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் மனுஷரை பிரியப்படுத்துகிறீர்கள்? Beloved, how many of you are pleasing men? மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. A man who is pleasing other men cannot please God. அப்சலோமுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது. There was a spirit in Absalom. யாரெல்லாம் தாவீதுட்ட போறானோ அவனெல்லாம் வழியிலேயே மரிச்சு இவனை பாக்கெட் பண்ணிடுவான். Whomsoever tries to go to David, he will intercept them and bring them into his fold. அது ஒரு அப்சலோமின் ஸ்பிரிட் அது. It is a spirit of Absalom. கடைசில என்ன நடந்தது பாத்தீங்களா? You know finally what it happened. சிங்காசனம் கிடைச்சோ அவனுக்கு அதை ஆளுகை செய்ய கொடுத்து வைக்கவில்லை. Even though he got the throne to rule, he was not able to rule. மனுஷரை பிரியப்படுத்துறவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தாலும் பரலோகம் கிடைக்காது. Even though a man trying to please men, he may get salvation, but he cannot get to heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. இன்றைக்கு நீங்கள் தற்பிரியரா, பணப்பிரியரா, சுகபோக பிரியரா, இல்லாவிட்டால் மனுஷருடைய பிரியப்படுத்துகிறவர்களா? Today, are you lovers of your own self? Are you the lovers of money? Are you the lovers of pleasure? Are you trying to please men? இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I want to conclude saying one more thing. ஏசாயா 56ஆம் அதிகாரம் Isaiah 56 chapter 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 10th verse, அங்கே படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. there is one group called who love to sleep. அவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. Whatever be the work they have, they will always be. அவங்களுக்கு எவ்வளவு ஊழியம் இருந்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. They may have a lot of ministry, but they will sleep. தலபோற காரியமா இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பான். Even the head may roll, but they will sleep. அவனுக்கு சீரியஸ்னஸே இருக்காது. They will not have seriousness. அவனுக்கு இருக்கிறது ஒண்ணே தூங்கணும். அதுதான் அவனுடைய ஒரு ஆவி. They love to slumber. The slumbering spirit is there. பாட்டு பாடுறது கேட்கும், ஆனா எழும்பி போக வராது. They will hear the singing, but they will not get up and go. சத்தம் ஜெப சத்தம் கேட்கும், ஆனா எழும்பி போக விடாது. The prayer voice will be heard, but they will not get up and go. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த கடைசி காலங்களிலே நித்திரை பிரியர்களாக மாறி இருக்கிறீர்கள்? Beloved, how many of you have become as lovers of slumber in the last days? ஒரு காலத்துல சொல்லுவாங்க வயசாயிட்டா தூக்கம் வராது, ஜெபிச்சிட்டே இருப்பாங்கன்னு. இப்போ அது அப்படியே ட்ரிப் ஆகி போய் எல்லாம் வயசு வாலிபம் எல்லாம் சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. Initially they were telling when the people get old, they will not be able to sleep. But now young and old all are sleeping well. இது கடைசி காலத்துல நித்திரை பிரியர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், இவர்கள் கடைசி காலத்தினுடைய எழுப்புதலுக்கு தடை. தூக்கம் எழுப்புதலுக்கு ஒரு தடை. The last days they love to sleep, love to slumber. They are the hindrance to the revival. பலவீனத்திலே வியாதியில படுக்கிறது குறித்து நான் சொல்றேன், நீங்க எடுத்துற கூடாது. Don't think that when you are in weakness, in sickness, you are lying down. நான் ஒரு விதத்துல பிரசங்கம் பண்ணுவேன், இவங்க ஒரு வியூல எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. When I tell it in one view, they will take different view. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் நித்திரை பிரியர்களாக இருக்கிறீர்கள்? Beloved, how many of you love to slumber? சில பனி பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா சில மிருகங்கள் 6 மாசம் தூங்குகிறது. In
some in snowy places, some bees are sleeping 6 months. அது வந்து தேவனுடைய சிருஷ்டிப்பு. It is the hibernation, it is the creation of ஆனா God. நாம அப்படி அல்ல பிரியமானவர்களே. But beloved, we are not like that. இது நித்திரை பண்ணுகிற காலம் அல்ல. It is not the time to sleep. இது விழித்திருக்க வேண்டிய ஒரு காலம். It is the time in which we are to keep awake. எப்பொழுது இயேசு வருவார் எக்காலம் துணிக்கும்னு நமக்கு தெரியாது. We do not know when shall Jesus come, the trumpet இன்றைக்கு shall sound. அநேகர் நித்திரை பிரியர்களாக மாறிவிட்டார்கள். Today many have become lovers of slumber. இல்லனா காத்திருப்புடத்துல தூங்குவானா? Will they sleep in tiring meeting? இல்ல மெசேஜ் கேட்டிட்டு இருக்கும்போது சண்டே சர்வீஸ்ல தூங்குவானா? Or will be able to sleep in the while message is given இல்ல Sunday? காலையில 4 மணி ஜெபத்துக்கு உட்கார்ந்து தூங்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருப்பானா? Or in the morning 4 o'clock praising, they will sleep and give praises unto இந்த God. கனநித்திரை ஆவி என்ன செய்யுது தெரியுமா? You know the slumbering spirit, what does it do? அவனை போய் எழுப்பி பாருங்க, நான் தூங்கலம்மா, சண்டைக்கு வந்துருவான். If you wake him up, he will quarrel. I am not sleeping, he will say. அவன் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். He will say, I am praying. அவனை தொட்டா அந்நிய பாஷை பேசுவான். If you touch him immediately, he will fill in the spirit. அது வந்து அந்நிய பாஷை ஒரிஜினல் கிடையாது. இது வந்து மாமூல் டங்ஸ் இது. It is not a regular original speaking in tongues. It is a regular practice. நான் சொல்றது வந்து ஜோக் அல்ல, ஃபேக்ட் அதுதான். நீங்க பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை ஒரிஜினல் நினைக்கிறீங்களா? Do you think that all speaking in tongues is original? ஒரிஜினல் சொல்றீங்களா? Do you say it is original? நீங்க பேசுற அந்த பாஷை உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. Yeah, the language which you speak has been stored in your mind. சண்டை போட்டாலும் நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆவியில நிரம்ப சொன்னா நிரம்புவீங்க. Even if you quarrel, if you are asked to sit down and be in filled with spirit, you will speak in tongues. பட் அதுல அக்கினி இருக்காது. But there will be no fire. அனல் இருக்காது. There will be no character form ஆகாது. There will be no forming of character. பிசாசு ஓடாது. The Satan will not run. பிசாசு வியாதி சுகமாகாது. The sickness cannot be healed. அரை மணி நேரம் ஆவியில இருந்தாலும் உனக்கு இளைப்பாறுதல் இருக்காது. Even though you may be filled in the spirit, ஆனா சரியான அபிஷேகத்துல 2 நிமிஷம் நிரம்பி பாரு, இதுவே இளைப்பாறுதல். In the proper anointing you be filled in the 2 minutes, it is the proper rest. பிரியமல்லே, உங்களுக்கு எத்தனை பேர் நித்திரை பிரியர்களாக இந்த கடைசி காலங்களில் மாறி வருகிறீர்கள்? How many of you are lovers of slumber in these last days? என்ன சத்தமா பேசுங்க, ஆனா இவங்களுக்குள்ள அந்த ஆவி வந்து உள்ள உட்கார்ந்துரும். They will speak, even though you may speak aloud, their spirit will be in them. ஆனா காரணம் என்ன தெரியுமா? You know the reason. இது ஒரு ஸ்பிரிட். It is a spirit. நான் இந்த மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணது இங்க வந்த பிறகுதான். நித்திரை பிரியர்கள், நித்திரையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, கரெக்டா தான் ஆவியானவர் வர்றாரு. And our pastor also spoke about the spirit of slumber. Therefore I got the confirmation the spirit of God is speaking correctly. ஏசாயா 29:10 பார்க்கும் பொழுது, In Isaiah 29:10, கனநித்திரை என்பது ஒரு ஸ்பிரிட். the spirit of slumber is a spirit. அது ஒரு கனநித்திரையின் ஆவி என்று தான் It is சொல்லப்பட்டிருக்கிறது. called as a spirit of slumber. அந்த வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு அதை எதிர்த்து போராடினாலும் கொஞ்ச நேரத்துல அவன் அது கீழே வீழ்த்தி எறிவது. He may be a great person, he may strive against the spirit, but in a little while he will be falling. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆனா 6:30க்கே தூங்கிட்டாரு. In book of Genesis 15th chapter, we read about Abraham. He was a father of the faithful, but he slept at 6:30. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. In 15:12 of the book of Genesis, when the sun was about to set, Abraham had a deep sleep. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what did happen? பலி பொருளை செலுத்தி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், இங்க தூங்க ஆரம்பிச்சிட்டான். He had put the beast of sacrifice there and he started sleeping. பறவைகள் எல்லாம் வந்து இறங்கி பலி எடுக்க ஆரம்பிக்கிறது. The fowls are landing upon the carcasses, eating them. இவனுக்கு இந்த தூக்க மயக்கத்துல அதை வந்து துரத்த முடியாம தடுமாறுறான். And because of slumbering he was not able to cast them out. இந்த நேரத்துல கர்த்தர் பேசுறார், உன்னுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக சாபத்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்னு வந்துச்சு. And with the curse was given by the Lord at that time, your generation will go under captivity for உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நித்திரை பிரியனாய் மாறும் பொழுது உன்னுடைய சந்ததி சாபத்தின் சந்ததியாக சிக்கி விடுகிறது. When in your spiritual life you love the slumbering, then your generation will get into curse. நீங்கள் சிம்சோனை குறித்து படித்து பாருங்கள். You read about Samson. சரியான வல்லமை உள்ள மனிதன். He was having a great power of God. ஆனால் ஒரு நாள் நித்திரை பண்ணினான், அவனுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டு விட்டது. One day he slept and he lost the consecration. நீதிமொழிகள் 16ல நீங்கள் அதை பார்க்க முடியும். You can read about the book of Judges 16th chapter. அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், அவனுடைய முடி சிரைக்கப்பட்டு போய்விட்டது. He slept and his 7 locks of hair were அந்த ஒரு நேர தூக்கம் அவனுடைய வாழ்வையே கேள்விக்குறியாக நிறுத்தி விட்டது. That one sleep made
made his life a question mark. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லமைகளிலே தாக்கப்பட்டு உங்களுடைய நித்திரையினால் பிரதிஷ்டைகளை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are affected by this power and losing your consecration? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியருக்கு பவுல் சொல்லுகிறார். In Ephesians, Paul says, you that sleepeth, arise from the dead, then Christ shall shine for you. சிசரா என்ற ஒரு சேனாபதி இருந்தான். There was a captain of the host. அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. Nobody was able to overcome him. அவ்வளவு வல்லமையான ஒரு மனிதன். He was a powerful man. ஆனால் ஒரு நாள் அவன் தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. One day he was defeated. தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடினான். To keep his life he ran. ஒரு இடத்திலே அவனுக்கு அடைக்கலம் கிடைத்தது. In one place he got refuge. ஆனால் அந்த இடத்திலே அவன் தூங்கி விட்டான். But there he slept. ஒரு பெண்ணின் கையிலே அவன் மரித்து போனான். In the hand of a woman he died. ஒரு சேனாபதியினுடைய முடிவு தூக்கத்தினாலே அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது. The death, the end of the life of a captain of the host was because of his அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் நித்திரை பிரியர்களாக மாறி வரப்போகிற மகிமையான எழுப்புதலுக்கு தடையாக இல்லாவிட்டால் வரப்போகிற எழுப்புதலை காண முடியாமலே ஓட்டத்தை முடிக்க போகிறீர்கள்? How many of you are bound by a sleep of slumber and being a hurdle to the coming revival, not able to see the glorious revival to come? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு கேள்வி கேட்கிறார். என்னுடைய எழுப்புதலுக்கு நீ ஒரு தடையாய் இருக்க போகிறாயா? Today the Lord is asking the question to you, are you going to be a stumbling block for my revival? இல்லை, என்னுடைய எழுப்புதலுக்கு நீ ஒரு காரணமாய் அமைவாயா? Or will you be causing the revival to come in my இல்ல, church? கடைசி காலங்களில் உள்ள கடைசி நாட்களில் நடக்கிற கொடிய காலங்களுக்கு நீ ஒரு அடையாளமாக சபையிலே ஒரு சாப சின்னமாக விழுகையின் சின்னமாக மாற போகிறாயா? Or else are you going to become a sign of the perilous times of the last days, being a sign of the curse, being the sign of falling away in the church? பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் தற்பிரியர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are lovers of yourself? எத்தனை பேர் பணப்பிரியர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are covetous? எத்தனை பேர் சுகபோக பிரியர்களாக How இருக்கிறீர்கள்? many of you are lovers of pleasure? எத்தனை பேர் மனுஷ பிரியர்களாக இருக்கிறீர்கள்? How many of you are pleasing men? எத்தனை பேர் நித்திரை பிரியர்களாக How இருக்கிறீர்கள்? many of you are lovers of நான் slumber? இப்பொழுது நேரம் கொடுக்கிறேன், உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். I give you the time, you reform yourself. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. நான் சொல்ற வார்த்தை நீங்கள் கவனியுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் ஒருவேளை சபையிலே சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு விலையேற பெற்ற நபர். You may be an ordinary person in the church, but in the sight of God you are precious. நீ குப்பையில கிடந்த ஒரு ஆள்தான். You were earlier in the dung நீ hill. புழுதியில கிடந்த ஒரு ஆள்தான். You were in the dust. ஆனால் உன்னை மகிமையான சிங்காசனத்துக்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணி உன்னை அழைத்திருக்கிறார். But the Lord had promised that he will take you to the glorious throne. இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீ தற்பிரியனாய் மாறி போகாதே. After coming into this path, don't become lovers of yourself. கர்த்தர் பணத்தை கொடுப்பார், பணப்பிரியனாய் போய் விடாதே. God may give you money, don't become lovers of money. உனக்கு சுகபோகமாய் வாழ்வை அனுபவிக்க கொடுக்கவில்லை, இவைகளெல்லாம் வேறு ஒரு நித்திய காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. It is not given to live a life of pleasure, it is given to you for an eternal reason. அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். Tomorrow I will tell about எல்லாரும் that. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுவோம். If it is possible, be on your knees. ஒரே பாயிண்ட், கர்த்தாவே வரப்போகிற எழுப்புதலுக்கு நான் ஒரு தடையாக இருக்க கூடாது. Only one point. Oh Lord, I should not be a hindrance to the revival to come. வரப்போகிற மகிமையான எழுப்புதலுக்கு நான் ஒரு காரணமாக அமைய வேண்டும். I should be the cause to bring the revival to come. ஒருவேளை நீங்க உங்களுடைய பார்வையில் நீங்க அற்பமானவர்களா இருக்கலாம், சபையின் பார்வையில் அற்பமானவர்களா இருக்கலாம், தேவனுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்ற ஒரு நபர். You may be a low person in your own sight, in your own church, but in the sight of God you are precious. நீ யாரை நேசிக்கிறாய்? Whom do you love? யாரை பிரியப்படுத்துகிறாய்? Whom you are trying இந்த to please? கேள்விக்கு பதில் சொல்லத்தான் வேண்டும். You have to answer this question today. பேதுரு அந்த கேள்விக்கு பதில் சொன்னான். Peter answered that question. அடுத்த கேள்வி கேட்ட உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்னான். Once again the question was put to him, he said, oh Lord, you know it. மறுபடியும் கேள்வி கேட்ட பொழுது, கர்த்தாவே அதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொன்னான். Third time the question was put to him, oh Lord, thou knowest the reason. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. சில நிமிடங்கள் நான் தருவேன். I give you some minutes. அதுக்கு முன்பாக இந்த 5 காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு வெளியே போய்விட வேண்டும். Before that, these 5 things in the name of Jesus should depart from us. இல்லாவிட்டால் இதை உண்டு பண்ணின, இதை வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தை சீரழித்துக் கொண்டிருந்த அந்த 5 ஆவிகளும் அழிந்து போக வேண்டும். Or the 5 spirits which are bringing these things in you and destroying your ministry, your life should go away from you. பண ஆசை அது ஒரு ஆவிதான். The love of money is a spirit. தன்னையே பிரியப்படுத்துவது அது ஒரு ஆவிதான். To please oneself,
The selfishness is a spirit. சுகபோகத்திலே கொண்டு போய் உன்னை தள்ளுகிறது ஒரு ஆவிதான். The loving of pleasure is a spirit. மனுஷனுக்கு பின்னாலேயே உன்னை அலைய வைக்கிறது ஒரு ஆவிதான். Making you wander behind men, it is a spirit. கன நித்திரை ஒரு ஆவிதான். Slumbering is a spirit. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. பிரியமானவர்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆவிகளுடைய போராட்டங்களிலிருந்து இந்த தடையான தன்மைகளிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது? Beloved, how many of you want deliverance from these hindering spirits? இது இந்த வருஷ கடைசிக்கு ஒரு சுத்திகரிப்பாக அமைய வேண்டும். This should be a sanctification at the end of the year. எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. Put your hands down. வேத வசனங்களை நான் கேட்டேன். I asked the questions from the scriptures. அவைகள் எனக்கு நான் உட்கொண்டேன். I heard the word of God. I ate them. இதை கேட்கும் பொழுது when I hear this, இதிலே பல காரியங்கள் எனக்குள் இருப்பதை உணர்கிறேன். I realize many things are found in me. அநேக நேரங்களில் நான் தற்பிரியனாக என்னையே பிரியப்படுத்தி என்னையே கனப்படுத்தி என்னையே மெச்சிக்கொண்டு என்னையே நான் நினைத்துக்கொண்டு நான் போராடி கொண்டிருந்தேன். அது என்னுடைய குறை என்று உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்கள். The people who think that many times I was thinking about them myself, boasting about myself, glorifying myself, praising myself, and I realize that. Such people, raise your hands. பிரியமானவர்களே, பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Beloved, the Spirit of God has been speaking to you only. சில நேரங்களிலே நான் பணப்பிரியனாய் மாறிவிட்டேன். Sometimes கைகளை கீழே போடுங்க. Put your hands down. நான் சில நேரங்களிலே பணப்பிரியனாய் மாறி போய்விட்டேன். Sometimes I have become covetous. பணம் போய் என்னுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி விட்டேன். I have followed after money and lost the faith. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறேன். I have departed running from the presence of God. அது தப்பு என்று நான் உணர்கிறேன். I realize it is wrong. ஒரு ஆசை எனக்குள்ளே போராடினது. The love of money strove in me. சண்டை போட்டு சொத்தை வாங்க சொன்னது. It made me to quarrel for my possession. வஞ்சித்து எடுக்க சொன்னது. It made me to deceive and take. எடுப்பது நியாயம் என்று எனக்குள்ளே ஒரு ஆவி போராடினது. Another spirit told me taking is righteous. கேளு, பெற்றுக்கொள், எடுத்துக்கொள் என்று சொல்லி என்னோடு போராடினது. Don't leave it, ask for and receive. நான் துவக்க காலங்களில் இப்படி இருந்ததில்லை. Initially I was not like that. ஆனால் இடை நாட்களிலே ஒரு பண ஆவி, ஒரு பண ஆசை என்னோடு போராடினது என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்துங்க. But in the days in between, such spirit love of money has come in me. How many of you realize that? நான் உன்னை காண்கிற தேவன். I am the Lord that seeth you. நான் உன்னை காண்கிற தேவன். I am the Lord who sees you. அதை மறந்து விடாதே. Don't forget. நான் சுகபோக பிரியனாய் மாறிவிட்டேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept that I have become the lovers of pleasure? கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அது எனக்கு என்று நான் நினைத்து விட்டேன். God had given me, I thought that it is only for me. இன்னைக்கு சுகபோகமா என்னால் இருக்க முடியுமே தவிர இதெல்லாம் இன்னைக்கு எடுத்தா நான் தற்கொலை தான் பண்ணி சாகணும். அவ்வளவு போராட்டம், அவ்வளவு சுகபோகத்தில் நான் திளைத்து விட்டேன். Today I am able to live in pleasure, but if these are taken away from me, I may even commit suicide. I am depending upon the pleasure so much. ஒரு காலத்தில் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தினவன் இன்றைக்கு நியாயம் பேசி நான் ரோட்ல போற அநேக மனிதர்களை, சபையாரை, ஊழியர்களை, மனிதரை பிரியப்படுத்தவனாய் மாறிவிட்டேன். Earlier, once upon a time, I was loving God, pleasing God alone, but now in the church, in the outside world, I have been justifying many things. I am speaking and pleasing people. மனுஷரை பிரியப்படுத்தினவர்கள் எத்தனை பேர்? How many of you have pleased men? நான் நித்திரை பிரியனாய் மாறி போய்விட்டேன். I have become a lover of slumber. ஒரு காலத்துல நான் இரவுல ஜெபித்த ஒரு ஆள். Once I was praying in the night. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இரவெல்லாம் நான் ஜெபித்த ஒரு ஆள். Even now I remember throughout the night I prayed. அடுத்த நாள் எனக்கு தூக்கமே வராது, டயர்ட்னஸே இருக்காது. The next day I will not feel tired, I will not feel sleepy. காலையில எல்லாம் கர்த்தர் என்னை எழுப்பி விடுவார். In the morning the Lord will wake me up. ஆனா இப்போ ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா உடனே நான் தூங்குற ஒரு ஆளா மாறிட்டேன். But now even if I get 5 minutes I am sleeping. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept that? ரைட், எல்லாரும் கைகளை கீழே போடுவோம். Please put your hand down. ஒரு 5 நிமிடம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிடத்துல ஒவ்வொரு ஸ்பிரிட்டை துரத்திக்கிட்டே இருப்பார். Beloved, 5 minutes. Hallelujah. In each minute the Lord will send out one spirit. இதுல உனக்குள்ள எந்த ஆவி அதிகமா இருக்கோ அந்த ஆவியை அபிஷேகம் அதிகமாய் வரும். In whichever is the spirit in you, that much the anointing will come more in you. எதை நீ பலிபீடத்துல வைக்கிறையோ அதை சுட்டெரிக்கும்படியாக அக்கினி இறங்கும். Whatever you place on the altar, the anointing will come to burn it to ashes. நீ பலிபீடத்துல வைக்காததை கர்த்தர் சுட்டெரிக்க முடியாது. What you have not placed on the altar, the Lord cannot burn. பலிபீடத்துல வைப்பதை சுட்டெரிப்பது தேவனுடைய கடமை, உண்மை. It is the true faithfulness of God
to burn to ashes whatever is placed on the altar. எத்தனை பேர் பலிபீடத்தில் இன்றைக்கு இந்த 5 காரியங்களை வைக்க போகிறீர்கள்? How many of you are going to place 5 things on the altar? கர்த்தாவே, நான் எழுப்புதலுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. Oh Lord, I should not be hindering the revival. நான் ஒரு ஊழியனா இருந்து கொண்டு, Being a servant of நான் God, ஒரு சபையில மூத்த விசுவாசியா இருந்து கொண்டு, I am an elder believer. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுவிட்டு, After receiving the anointing, நான் இதே சபையின் எழுப்புதலுக்கு தடையாக இருந்தால் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. If I hinder the revival, I don't want to remain alive. இப்பொழுதே 5 ஆவிகளிலிருந்து விடுதலை தாரும். Now itself, give me deliverance from the 5 spirits. நான் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த விரும்புகிறேன். I will please thee alone. நான் உம்மை மாத்திரம் நேசிக்க விரும்புகிறேன். I will love thee alone. நீர் விடுதலை தந்தால் இனிமேல் நான் ஜெபிப்பேன். If thou give me deliverance, I will pray. இனி எனக்கு காலங்கள் தந்தால் நான் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு ஓடுவேன். If you give me more time, I will get and run away. இப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்னை சந்திக்க போகிறது. Now the Spirit of God is going to visit you. ஆவியானவர் உன்னை நேரடியாக நேருக்கு நேராய் சந்திக்கிற நேரம். The Spirit of God will visit you face to face. ஹalleluya. ஆவியானவர் இப்பொழுது உனக்குள் போராடுகிற வல்லமையை அழிக்க போகிறார். The Lord is going to destroy the power that is working in you. இக்கரபல கத்துரானி ஏய்னா பக்கத்துரானியா திருபில பலிபில கிலோல் ரிபக்கத பக்கத்துராமானா திராய் புடிதி கிரோ திராய் புடிதி கிரோ திராய் புடிதி கிரோ சேலபக்கரமானா ஷரமானியா ரபக்கரபல கத்துராமானியா சுடபல கத்துராமானியா. ஆமென் ஆமென். உனக்குள் நாட்டப்பட்டிருந்த சில வல்லமைகளை கர்த்தர் வேரோடு பிடுங்குகிறதை நான் காண்கிறேன். I am able to see the Lord is uprooting the powers in you. இந்த ஆவி, இந்த வல்லமை வேரோடு பிடுங்கப்படுகிறது. This power is uprooted from you. ரபலக திரக்கரபக துரமானி ஐடி மினா மன்னராஜி கிலோல் பலிபில கிலோல் பகில திருபில கிலோல் பலிபில பகில பாபிதாவே ஹalleluya 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 இயேசுவே சுடபல கத்துராமானியா. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆவிகளுடைய போராட்டம் விலகி கொண்டிருப்பதை உணர்கிறீர்கள்? How many of you realize the attack of the evil spirit removed from you? ஒன்னு தெரியுமா? You know one thing. யாரும் கண்ணை திறக்காதீங்க. Don't open your eyes. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். When the fullness comes, the lacking thing will. அபிஷேகத்துல நிரம்பறதுக்கு வெட்கப்படாதீங்க. ஆவியானவர் வரும் பொழுது உன்னை தூக்குவார். ஹalleluya. அந்த ஆவி உன்னை விட்டு ஓடும். The spirit will flee away from you. திருபலிபில பலிபில கிராய் புடிதி கிரோ திராய் புடிதி கிரோ கிரால் பலிபில கிரால் ரிபக்கத பக்கத்துரா. கணனித்திரியின் ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். The Lord is casting out the lover. கணனித்திரியின் ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். He is casting out the spirit of slumber. ரபக்கத்திடா பலக்கத்திடா பங்கரா திடா திடா மானியா. ஆமென். ஹalleluya. திருபில கிரால் பலிபில உன்னுடைய பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படுகிறது. The consecration is renewed. ஆமென். ஒரு நிமிஷம். ஆம். உண்மையாக எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க மட்டும் கையை எல்லாரும் கையை வைத்தாதீங்க. Don't lift up 10 பேரா இருந்தா கூட போதும் பிரியமானவர்களே. I truly want deliverance. Such people only lift up your hand. உண்மையா எனக்கு இந்த 5 வல்லமைகள் இருந்து எனக்கு விடுதலை வேணும். Truly I want deliverance from this bypass. நான் விடுதலை இல்லாம இந்த ஹாலை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போய் பிரயோஜனம் இல்ல. Without deliverance there is no use of getting up from the meeting and நான் கடைசி காலத்தை எழுப்புதலுக்கு தடையாய் இருப்பதை விட நான் என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். Then being a hindrance to the coming revival, I want to complete. எனக்கு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து வைப்பீரானால் இந்த சபையினுடைய கடைசி கால எழுப்புதலுக்கு நானும் என் பிள்ளைகளும் காரணமாய் அமைய வேண்டும். If you give me Hallelujah. I
ஆவியானவர் வருகிறார். Should be the ஹalleluya. cause for the revival in the church. இலபக்கரபக்கத்திரபக்கரபக்கத்திரபானியா. Hallelujah, hallelujah. ஏடபக்கரபலகத். Hallelujah. வாயை திறந்து சொல்லு, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Open your வேற mouth and எதையும் say, நான் நேசிக்க மாட்டேன். Oh Jesus, I love thee. I will வேற not love எதையும் நான் anything. நேசிக்க மாட்டேன். I will not love anything more. ஆமென். இஷபலபக்கரபக்கத்திரபான. Hallelujah. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன். உம்மாலே வாழாண்மையை நான் கண்டடைந்தேன். என் நாதாவின் திருமுகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. இது ஒரு worship மாதிரி அப்படியே பாடுங்க. உன்னை விட்டு இந்த ஆவி போகிறதை ஆவியானவர் காண்பிப்பார். Continue to sing this chorus as a worship. The Lord will show you the spirit departing from you. என் இயேசுவே நான் உம்மையே நேசிக்கிறேன். Oh my Jesus, I love thee வேற alone. எந்த வீண் வாழ்வையும் நான் நாடாதிருப்பேன். I will not seek any other vain உம்மாலே life. நான் நன்மைகளை கண்டடைந்த ஒரு ஆள். I am the one who received blessing from உம்மையே you. நான் நேசிக்கிறேன். I will love thee only. இந்த பாட்டு முடியும் போது ஒரு சரியான ஒரு அக்கினி அபிஷேகம் உள்ள வெளியும் வரும். When the song Hallelujah. ends, there will be a great anointing coming down.